வெல்கம் டு ஒளிப்பெட்டகம். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் கூடையை நீட்டுகிறாய், அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய். அண்ணா நகர் சாய் அவென்யூ அமைதியை விதைத்து பதியம் போட்ட கொஞ்சம் சொகுசான பகுதி. விஐபிக்கள் அதிகம் இருப்பதால் அந்த பகுதியில் சொல்லில் வடிக்க இயலாத ஒரு கர்வம் வந்து அப்பி கிடந்தது. சிரிக்கும் சிரிப்பில் எப்போதும் ஒரு ஒப்பனை இருக்கும். மெத்த பழுத்த பணக்காரர்கள் மத்தியில் அடர்ந்த இரும்பு கேட்டில் சிங்க முகப்பு பளபளத்தது. அந்த பங்களாவில் காம்பவுண்டு சுவற்றில் இருபுறமும் விலை மதிப்பான முகப்பு விளக்குகள் ஒளிவிட்டன. உள்ளே ஒரு வெளிநாட்டு கார் உள்நாட்டு சாலையில் ஓடி தேய காத்திருந்தது. பெரிய தோட்டத்தில் இறக்குமதியான பளிங்கு வெள்ளை நாற்காலியும் கண்ணாடி டீப்பாயும் அனாமத்தாய் கிடக்க, ட்ராக் ஷூட்டில் அமர்ந்தபடி மெல்ல தாடையை நீவியபடி பேப்பரில் மூழ்கியிருந்தார் நடிகர் அஸ்வத்தாமன். 50களின் மத்தியில் இருந்தார். ஒப்பனை இல்லாத அதிகாலை வேளையிலேயும் அத்தனை தெளிவாய் தீர்க்கமாயிருந்தார். முகத்தில் ஆங்காங்கே இருந்த வெள்ளை ரோமங்கள் கூட அவருக்கு கம்பீரமாகத்தான் இருந்தன. தோட்டத்தில் இவர்கள் பயிர் செய்திருந்த செயற்கை புல்வெளிகளுக்கும் மற்ற செடி கொடிகளுக்கும் வேலையாட்கள் நீர் பாய்ச்சி கொண்டிருந்தார்கள். குட் மார்னிங் பா. பக்கத்தில் கேட்ட குரலை கேட்டு வாசித்து கொண்டிருந்த பேப்பரை டீப்பாயில் வைத்துவிட்டு புன்னகையோடு நிமிர்ந்தார். மகள்கள் கபினி முல்லை இருவரும் ஜாக்கிங் ஷூட்டில் நிற்க மெல்லிய புன்னகையோடு அவர்களை நிமிர்ந்து பார்த்தார். குட் மார்னிங் டா. இன்னைக்கு எது வரைக்கும் ஓட்டம்? லைட் ஹவுஸ் வரைக்கும். முடியலப்பா சத்தியமா. வயிற்றை பிடித்து கொண்டு எதிரில் இருந்த நாற்காலியில் சரிந்தாள் சின்னவள் முல்லை. பா, அங்க கரெக்டா நீங்க சொன்ன அந்த அருகம்போல் ஜூஸ் கடை இருந்தது. அவ்வளவு சுத்தமா இருக்குப்பா. அந்த கடையில கூகுள் பே போன்பே கூட இருக்குப்பா. பெரிய விழிகளை விரித்து மகள் ஆச்சரியம் காட்ட முல்லையின் தோளில் கைகளை போட்டு கொண்டார். கபினிக்கு கண்களாலேயே நாற்காலியை காட்ட அவள் எதிரில் அமர்ந்து கொண்டாள். இதுல என்னடா ஆச்சரியம்? அவங்களுக்கெல்லாம் இது எப்படி புரியுது? எவங்களுக்கு? அப்பாவின் தொடர் கேள்விகளால் சின்னதாய் தடுமாறிய முல்லை மெல்ல தரை பார்த்தாள். சமூகத்தில் பின்தங்கினாலும் எல்லா அடிப்படை வசதிகளும் அத்தனை பேரையும் போய் சேரணும் முல்லை. இதையெல்லாம் நாம பயன்படுத்துறதை விட அவங்க பயன்படுத்தும் போதுதான் அது சமூகத்தின் நிஜமான வளர்ச்சி. வசதி படைத்தவங்களுக்கு ஒரு உலகம், வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு உலகம்னு இங்க இல்லை. அஸ்வத்தாமன் சொல்ல முல்லை வேகமாக தலையாட்டி கரம் கூப்பினாள். ஐயோ, நான் அப்படியெல்லாம் எதையும் டீப்பா யோசிக்கல. ஏதோ சொன்ன, ஆளை விடுங்க. எழுந்து துள்ளி குதித்து உள்ளே ஓடிய மகளை புன்னகை மேவ பார்த்து கொண்டே பெரிய மகளின் புறமாக திரும்பினார். கபினி, பா, வேலையெல்லாம் எப்படி போகுது? உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நியூட்ரிஷியன் எனக்கு ரொம்ப பிடிச்ச துறை தானே. இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்வைசரா இருக்கேன். என் சொந்த காலில் நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பக்கத்தில் மகளை அழைத்து தன் அருகில் இருந்த நாற்காலியை காட்டி அமர சொன்னார். கண்கள் இமைக்காமல் மகளை பார்த்தார். சினிமாவின் அறிமுகம் செய்தால் கண்டிப்பாய் ஒரு பெரிய ரவுண்டு வருவாள் என்று அவருடைய பழுத்த சினிமா அனுபவம் சொன்னது. மகள்கள் இருவருமே அழகிலும் நிறத்திலும் அவரையும், குணத்திலும் வெகுளித்தனத்திலும் மனைவி சாவித்திரியையும் கொண்டிருந்தார்கள். அதுவும் கபினி அச்சு அசலாய் அவரை ஒற்றி எடுத்து இருந்ததால் மகளை பார்க்கும்போது தன்னை ஒரு பெண்ணாய் பார்ப்பது போல் உணர்வார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கபிமா. உன் அப்பா யாரா இருந்தா என்ன, அது உனக்கு அடையாளம் மட்டும்தான். ஆனா நீ யாருங்கிறது மட்டுமே இந்த உலகத்துல வாழறதுக்கு ஆதாரம். நான் வந்த நோக்கத்தை ஓரளவு செய்திருக்கலாம். ஆனா நீ வந்த நோக்கம் எனக்கு மகளா இருக்கிறது மட்டும் இல்லை. அந்த முன் காலை நேரத்தில் சில் என்ற உடல் தடவிய இயற்கை காற்றோடு அப்பாவின் வார்த்தைகளும் நெஞ்சை தடவ அப்பாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். பா, யார் லவ்லி பா. எல்லா குழந்தைகளுக்கும் அவங்க அப்பா தான் முதல் ஹீரோ. அதுலேயும் உன்னோட அப்பா சினிமாவிலும் சில படங்கள்ல ஹீரோவா நடித்தவர். இப்போ இண்டஸ்ட்ரியில ஒரு சிறந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட். 30 வருஷத்துக்கு மேலாய் சினிமாவில் இருக்க.
ஏதாவது ஒண்ணு என்னுடைய பங்களிப்பு இந்த துறையில தொய்வில்லாம இருக்கு. ஒரு நடிகனா இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? ஓரளவு சம்பாதிச்சும் இருக்கேன். நிம்மதியா இருக்கேன். இத்தனையும் தந்த இறைவனுக்கு நன்றியோட இருக்கேன். இறுதி வார்த்தையில் தொண்டை கமறியது. "அப்பா, இப்ப எதுக்கு இதெல்லாம்?" "இருக்குடா, நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன்." அப்பாவின் பீடிகையால் கொஞ்சம் வியந்து போய் புருவத்தை உயர்த்தி பார்த்தாள் கபினி. "உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் என்னுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே அமைஞ்சு போயிடுச்சு. அதனால நான் என்ன கெட்டு போயிட்டேன்பா. இன்னும் சொல்லப்போனா எதையும் செய்ய சொல்லி நீங்க என்ன வற்புறுத்தல. நல்லது எது, கெட்டது எதுன்னு படம் போட்டு காட்டினீங்க. தேர்ந்தெடுக்கும் உரிமை எப்போதும் என்னதுதான்." "ஆ, புரியுதும்மா. இந்த புரிதலோட உன்னுடைய வாழ்க்கைக்கான அடுத்த கட்ட நகர்வுக்கு போகலாம்னு நினைக்கிறேன்." சொல்லிவிட்டு மகளின் முகத்தை கூர்ந்து பார்த்தார். குப் என்ற செந்நிறம் படர்ந்தது கபினி முகத்தில். "சொல்லுங்கப்பா, உன்னோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தவிர உன் மனசுல யாராவது இருக்காங்களானும் தெரிஞ்சுக்கணும்." நிமிர்ந்து அமர்ந்து அப்பாவின் முகத்தை கூர்ந்து பார்த்தாள். "அப்படி யாரும் இல்லப்பா. அப்படி இருந்திருந்தா அத முதல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்கிற இடமும் நீங்க தான்ப்பா. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அம்மா தான் நெருக்கம்னு சொல்வாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை எல்லாமே நீங்க மட்டும்தான்." இதற்கு அர்த்தம் அம்மாவுடைய அன்பில் குறை இருக்குன்னு இல்ல, உங்களுடைய அன்பின் ஊடுருவலில் தாய்மை இருக்குப்பா. கமினி அப்பாக்கு ஏற்கனவே ஜலதோஷம்டா என்று கேலி செய்த அப்பாவின் புஜத்தில் செல்லமாய் குத்தினாள். அப்ப சரி, நான் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம, ஆனா உன்னுடைய பதில் என்னன்னு சொல்லிட்ட. பிரில்லியன்ட். என் பொண்ணு அறிவை நான் வெகுவா ரசிக்கிறேன். என் வரையில நீ எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு நான் ஆசைப்பட்டனோ அதே மாதிரியான ஒரு மாப்பிள்ளையோட வந்துட்டு பேசுறேன். இப்ப எதையும் யோசிக்க வேண்டாம்." அஸ்வத்தாமன் சொல்ல மெல்ல தலையாட்டி விட்டு உள்ளே எழுந்து போன மகளை இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார். கைகள் இரண்டையும் மேலே தூக்கி சோம்பல் விரட்டி கொண்டார். மனம் இனம் புரியாத பூரிப்பில் இருந்தது. முதன்முறையாக சினிமாவில் நடிக்கப் போவதாய் அப்பத்தாவிடமும் ஐயாவிடமும் சொன்னபோது அவர்கள் அழுத அழுகை இன்னும் நினைத்தால் மெல்லிய சிரிப்பாய் நெஞ்சுக்குள் தங்கி போயிருக்கும். "ஐயோ தட்சிணம், உன் மகன் அழகிரி சினிமாவில் நடிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறானே, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் அடுக்குமா? சீரழிஞ்சில் போயிடுமா? இதெல்லாம் காணவா இந்த கிழத்தி உசுர கையில் பிடிச்சிட்டு நிற்க? உன் அப்பாருக்கு முன்னாடி நான் போயிருக்க கூடாதா?" ஒப்பு வச்சு அழுத அப்பாத்தா தான் கடைசியில் ஒரு ஷூட்டிங் கூட விடாமல் வந்து ஆப்பிள் ஜூஸும் ஹார்லிக்ஸுமாக குடித்து அலப்பறை செய்தது இன்னும் திகட்ட திகட்ட நினைவிருக்கிறது. சினிமாவுடன் தொடங்கி வாழ்க்கையில் எந்த சிரமமும் இல்லாமல் கால் நூற்றாண்டுக்கு மேல் கரைத்து கொண்டு ஓடிவிட்டது என்றால் மிக இல்லை. "சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே. சம்மதம் தானா? ஏன் ஏன் என் உயிரே." குளித்து முடித்து ஜயரின் உதவியால் தலையை காய வைத்து கொண்டு இருந்தார் அஸ்வத்தாமன். கனத்த திரை சீலைகள் அந்த அனல் காற்றுக்கு லேசாய் கட்டுப்பட்டு ஆட்டம் போட்டன. அறைக்குள் காஃபி குவளையோடு பிரவேசித்த சாவித்ரி இன்னும் நிறைய இளமையோடு இருந்தாள். முகத்தில் நிரந்தரமான புன்னகையின் வடு இருந்தது. நிறைவான வாழ்க்கையை அவள் மனம் கனிந்தவன் தந்திருக்கிறான் என்பதை அந்த புன்னகை பறைசாற்றி உலகத்திற்கு சொன்னது. "அஜ்ஜோ, அந்த சேதுராமன் ஹால்ல உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நேரமா." காஃபி கோப்பையை டேபிளில் வைத்தாள். "வெயிட் பண்ணட்டும் சாவி. நான் 11 மணிக்குள்ள வர சொன்னேன். அவன் எதுக்கு இப்பவே வந்து உட்கார்ந்துருக்கான்? உண்மையை சொல்லவா, நான் என் குடும்பத்துடனான நேரத்தை எந்த நிலையிலும் மற்றவங்களுக்கு விட்டு தர மாட்டேன். அது உனக்கே தெரியும், அந்த சேதுவுக்கும் தெரியும்." அழகாய் படிய வாரி விட்டு கொண்டார். அந்த மெல்லிய முதுமை கூட அவருக்கு அழகான கம்பீரத்தை தந்தது. முன்னே வந்து இடுப்பில் கை ஊன்றி அவரை ஏற இறங்க பார்த்தாள். "என்ன சாவி, பார்வை இத்தனை பலமா இருக்கு?" என்றார் கேலி ததும்ப. "இல்ல, நமக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்த மனுஷன் எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் புதுசாவும் ஒரு தினசாவும் இருக்காரே. இவரை எப்பத்தான் நான் முழுசா புரிஞ்சுக்க போறேன் பகவானேன்னு பார்த்துட்டு இருக்கேன்." என்று கேலி செய்த மனைவியை இழுத்து தன்னோடு சேர்க்க சாவித்ரி பதறிப்போய் விலகி நின்றாள். "அடராமா, இது என்ன கூத்து? கீழே போங்க முதல்ல. பொண்ணுங்க ரெண்டை கல்யாணத்துக்கு ஈடா வச்சுக்கிட்டு." கணவன் மனைவியின் அந்யோன்யம் தாம்பத்தியம் மட்டுமல்ல சாவித்ரி,
அதுதான் நம்ம பாரம்பரியத்தின் தாத்பரியம். அதெல்லாம் இந்த மரமண்டைக்கு புரியாதுங்க. நீங்க முதல்ல கீழே வந்து அவரை பேசி அனுப்பி வைங்க. வெட்கப்பட்டு கொண்டு சின்ன பெண் போல் கீழே ஓடிய சாவித்திரியை பார்த்து தலையை குலுக்கிக் கொண்டே சிறிது இடைவெளி விட்டு கீழே வந்தார். ஆளை புதைக்கும் சோஃபாவில் அமர்ந்து ஆன்மீக மலரை வேண்டா வெறுப்பாக மேய்ந்து கொண்டிருந்தார் சேதுராமன். பக்கவாட்டில் பிரெஞ்சு டோர் வழியே தெரிந்த தோட்டத்தை அடிக்கொரு முறை நோட்டம் விட்டு கொண்டார். வணக்கம் சேதுராமன். கணீர் குரலுக்கு கட்டுப்பட்டு தன்னால் கால்கள் எழுந்து நின்றன. உட்காருங்க. எதுவும் சாப்பிட்றீங்களா? வேண்டாம் சார், இப்பத்தான் ஆச்சு. பிஜி சார் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் சீரியலுக்காக. எதிரில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டார். என்கிட்ட நேத்தே பேசினார் தான். இப்போ என்கிட்ட கால் ஷீட் இல்லையேப்பா. வரிசையாக 6 படத்தில் கேரக்டர் ரோல் பண்ணுறேன். ஆல்ரெடி ஒப்புக்கிட்ட சீரியல் 4 போகுது. இதுக்கு மேலே என்னால் முடியுமான்னு தெரியல. நீங்கள் வேணா ஜனார்த்தனை கேட்டு பாருங்களேன் என்றார் தன்மையாக. அவர் இன்னொரு நடிகரை சொன்னது நிஜத்தில் சேதுராமனுக்கு பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஆனால் சார், உங்களைத்தான் ஆசைப்படுறார். கூட குறையவே இருந்தாலும் உங்களையே புக் பண்ணிட்டு வர சொல்லி இருக்காரு. அதிக சீன் தேவைப்படாது. மாசத்துக்கு 3 அல்லது 4 நாள், அவ்வளவுதான். தாடையை சொரிந்து கொண்டே யோசித்தார் அஸ்வத்தாமன். இத்தனை போட்டி உலகத்திலும் அவருக்கான இடம் என்பது இந்த சினிமா உலகில் நிலையாகத்தான் இருக்கிறது. அதற்கு அவருடைய தொழில் சுத்தம் மட்டுமே காரணம். மிகப்பெரிய நடிகர் இல்லை, ஆனால் எப்போதும் தேடப்படும் நடிகர். சேதுராமனை அனுப்பித்துவிட்டு சமையல் அறைக்கு வந்தார். கீரையை ஆய்ந்து கொண்டிருந்த சாவித்திரி முகம் நிமிர்த்தி பார்த்தார். சாவி, பசங்க கிளம்பியாச்சா? எப்பவோ ஆச்சுங்க. உங்களுக்கு இப்பவே கிளம்பணுமா, இல்லை சாப்பிட்டுட்டு போனா போதுமா? நான் நேற்று பேங்க்குக்கு போய் கேஸ் ட்ராப் பண்ணிட்டு வர சொன்னேன். கேஷ் ட்ராப் பண்ணிட்டு வர சொன்னேனே. கூர்மையாக பார்த்து கொண்டே கேட்டார். சொன்னீங்க தான், எனக்கு என்ன தெரியும். அதான் பழக்கம் இல்லைன்னு முல்லைகிட்ட கொடுத்து அனுப்பிட்டேன். கீரையை கழுவிக்கொண்டே சொன்னவளின் புஜத்தை பற்றி வேகமாய் திருப்பினார். கண்களில் கண்டிப்பும் கோபமும் மிகுத்தமாய் இருந்தது. இன்னும் எத்தனை நாளைக்கு எதுவுமே தெரியாம இருக்க போற சாவித்ரி? நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? நீங்களும் குழந்தைகளும் என் கூட இருக்கும்போது. முட்டாள் மாதிரி பேசாத. எப்பவும் நாங்க உன் கூட இருந்துட்டே இருக்க முடியாது. இல்லாம போகிற நிலைமை வந்தா நீ எப்படி வாழ்வ? அவர் புஜத்தின் இறுக்கம் கூட சாவித்திரியின் கண்களில் இருந்து மழுக்கென ஒரு சொட்டு கண்ணீர் எட்டி பார்த்தது. மேற்கொண்டு கண்ணீர் தரை பார்க்கும் முன் கண்களை அழுந்த மூடிக்கொண்டாள். ராமச்சந்திரா. வாய் தன்னால் முணுமுணுக்க உதடு துடித்தது வேதனையில். அவளின் அந்த நிலைமையை பார்க்க அஸ்வத்தாமனாலேயே இயலாததால் மெல்ல பற்றி இருந்த கைகளின் பிடி தளர்த்தினார். சாரி சாவி, உன்னை கார்னர் பண்ணி கஷ்டப்படுத்த நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இன்னும் நீ இந்த விஷயத்தில் மட்டும் என் பேச்சை காது கொடுத்து கேட்காம இருக்கிறது அத்தனை கஷ்டமாக இருக்கு. எனக்கேனா என் அன்பை காட்டி உன்னை மழுங்க வச்சுட்ட மாதிரி குற்ற உணர்வாக இருக்கு. சார்ந்து வாழ்றதுங்கிறது எந்த நிலையிலும் தப்பு தான். உன் தனித்தன்மையை நீ உணர தவறினா அது உன் துணையா உன்னை மேம்படுத்த வேண்டிய எனக்கு பெரும் தோல்வி. மெல்ல தலை கோதி சொன்ன நிமிஷம் அந்த கோபத்தை விட இந்த கோதலுக்கே அழுகை முட்டி கொண்டு வந்தது. வேகமாய் தலை அசைத்தாள். உங்க பின்னாடியே போய் பழகிட்டேன். சட்டுன்னு எங்கேயும் முன்னாடி போறதுக்கு தயக்கமா இருக்கு. அதுதான் காரணம். நானும் +2 படிச்சவதான். ஆனாலும் அதை பத்தி யோசிக்க கூட நீங்க என்னை இறங்க விடல. மூக்கை புறங்கையால் துடைத்து கொண்டாள். அந்த குழந்தைத்தனத்தை ரசித்தவராய் மெல்லிய குரலில் கேட்டார். வாழ்க்கையிலையும் எனக்கு பின்னாடி போகிற வாய்ப்பு வந்துட்டா நான் இல்லாமையும் நீ வாழ கத்துக்கணும். அதுக்குத்தான் இந்த ஏற்பாடு. அவரை மேற்கொண்டு பேச விடாமல் காதுகளை அடைத்து கொண்டு கத்தினாள். ராமச்சந்திரா, இந்த மனுஷனுக்கு ஏன் இன்னைக்கு புத்தி இப்படி போகுது? என்ன உசுரோட கொல்ல திட்டம் போட்டுட்டாரா? உள்ளே ஓடி சென்று குங்குமத்தை எடுத்து வந்து அவரிடம் நீட்ட அவர் சிரித்து கொண்டே நெற்றியில் இருந்து நடுவகிடு வரைக்கும் கோடா இழுத்தார். அவர் கைகளை பற்றி கொண்ட சாவித்திரியின் கைகளில் நடுக்கம் மிச்சம் இருந்தது. அந்த அதிர்வு அஸ்வத்தாமனின் இதயத்தில் தந்துகி மீட்டியது. இத்தனை நாள் இணையில்லாமல் காட்டிய நேசத்தின் சுவாசத்தை நீராக மாற்றி கண்களில் வழிய விட்டு கொண்டு இருந்த மனைவியை பார்க்கையில் உள்ளத்தில் இனம் புரியாத மகிழ்வு துளிர்த்தது. ஆனால் இப்படியே போய்விடாதே காலம். அதை நினைத்தும் மனசுக்குள் குழப்பமாக இருந்தது. நல்ல குடும்ப தலைவனின் கடமை தன் குடும்பத்திற்கு சௌகரியங்களை செய்து கொடுப்பது மட்டுமல்லவே,
அவர்கள் வாழ்க்கை முழுக்க தைரியமாக வாழக்கூடிய தன் நம்பிக்கையை கையிருப்பாய் உயர்த்தி தருவதும் தானே. அந்த வகையில் ஏனோ ஒரு நெருடல் சில காலமாய் மனசை அரிக்க தொடங்கி இருக்கிறது என்பது அவர் வெளியில் பகிர்ந்து கொள்ளாத குழப்பம். நான் பிடிச்ச மாப்பிள்ளதா, நாடறிஞ்ச மன்மதந்தா, நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. மெல்லிய இசை அறைக்குள் தவழ்ந்து கொண்டிருந்தது. ஸ்ப்ரேயின் உபயத்தால் அடர் ஜவ்வாது மனம் அறை முழுக்க ஆட்சி செய்து கொண்டிருந்தது. தேவையில்லாத எந்த சமாச்சாரமும் அறைக்குள் இல்லை. சுவற்றில் ஒரே ஒரு மாடர்ன் ஆர்ட் மட்டும் தூசி இல்லாமல் மாட்டப்பட்டிருந்தது. டேபிளிலும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே. அந்த துப்புரவே அந்த அறையின் அழகை இன்னும் ஒரு பங்கு கூட்டி காட்டியது. தொடுதிரை கணினியில் விரல் நுனியால் கோலம் போட்டு ஏதோ செய்து கொண்டிருந்தான் கிருஷ்ணா. அரைக்கதவை நுனி விரலால் தட்ட மெல்ல தலையில் நிறுத்தி பார்த்தவன் கண்கள் மெல்ல சுருங்கி விரிந்து லேசா யோசித்தது. ப்ளீஸ் கெடிட் என்றான். கதவை தள்ளி திறந்து கொண்டு வந்தவர்களை பார்க்க ஒரு நொடி கண்கள் விரிந்து முகம் முழுக்க கடை பரப்ப முத்துக்கள் பூத்த சிரிப்போடு எழுந்து நின்று கை நீட்டினான். ஹலோ அஸ்வத்தாமன் சார், வாங்க வாங்க. உங்களை இத்தனை சீக்கிரம் சந்திப்பேன்னு நான் நினைக்கல. அஸ்வத்தாமனும் அவருடைய பிஏ பாரியும் நாற்காலிகளை நிறைவு செய்ய கிருஷ்ணா தன்னுடைய இடத்தில் மீண்டும் பொருந்தி கொண்டான். இப்போது அஸ்வத்தாமன் முகத்தில் குழப்பம் விகத்தமாக இருந்தது. யார் இவர் என்பது போல் அருகில் இருந்த பாரியிடம் புருவத்தால் கேள்வி கேட்க அதை கவனித்த கிருஷ்ணா பாரியை முந்திக் கொண்டான். நான் கிருஷ்ணராஜசாகர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிருஷ்ணா, அம்மாக்கு கிருஷ்ணா பாபு. சிஏ தட்டு தடுமாறாம பாஸ் பண்ணிட்டு ஜின்னா சார்கிட்ட ஜூனியரா சேர்ந்திருக்க. என் மேல நம்பிக்கை இருக்கிறதால நிறைய பொறுப்புகளை தந்திருக்கார். பழைய டைப் ரைட்டிங் மிஷினை போல விடாமல் தடதடத்தான். அவனையே பார்த்து கொண்டு கைகளை கட்டி கொண்டு அமர்ந்திருந்தார் அஸ்வத்தாமன். சார் யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம, கேரக்டர் ஆர்டிஸ்ட் அஸ்வத்தாமன் சார். அவர் மாதிரி பல விஐபிக்கள் எங்க சார்கிட்ட கிளையண்டா இருக்கிறதா சொன்னாங்க. உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். எழுந்து நின்று கம்பீரமாய் கை நீட்டியவனை கண்கள் முழுக்க நிரப்பிக் கொண்டார் அஸ்வத்தாமன். சாரை எப்போ பார்க்கலாம்? என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லுங்க. எல்லா விஷயமும் இனி எங்கிட்டையும் பேசலாம். கிருஷ்ணாவின் வார்த்தைகளால் சுள்ளென்று நிமிர்ந்து பார்த்தார் பாரி. ஹலோ, நீங்க ஜின்னாவுக்குத்தான் ஜூனியர், எங்களுக்கு இல்லை. உங்களை எங்களுக்கு எப்படி தெரியும்? யாருன்னே தெரியாது உங்ககிட்ட எல்லா விஷயமும் பேச முடியாது என்றபடி அலைபேசியை எடுத்துக்கொண்டு பாரி நகர கைகளை கட்டி கொண்டு அமர்ந்தபடி கிருஷ்ணாவை அளவெடுக்க ஆரம்பித்திருந்தார் அஸ்வத்தாமன். பாரி நகர தோள்களை குலுக்கி கொண்டு தன்னுடைய கவனத்தை அஸ்வத்தாமன் புறமாக திருப்பிக் கொண்டான். முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருந்தது. அவன் முகத்திற்கு அழகாக இருந்தது. நல்ல உயரமாக இருந்தான். திருத்தமான கம்பீரமான தோற்றம், வெகு வசீகரமான முகம். சாரி சார், தப்பா நினைக்க வேண்டாம். உங்களுக்கே தெரியும், ஜின்னா சார் இப்ப ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கார். அதனால தான் என்னை இங்க உட்கார வச்சுட்டு போயிருக்கார். விஷயத்தை சொன்னாலும் அதை சார்தான் ஹேண்டில் பண்ண போறார். இதில் எதுக்கு உங்க பிஏ கோபமா போனார்னு எனக்கு தெரியல. கிருஷ்ணாவின் முகத்தில் இருந்த புன்னகை இன்னும் சில சென்டிமீட்டர் விரிந்து கொள்ள அவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் அஸ்வத்தாமன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணா. இல்ல, முழு பேர் வேற ஏதோ சொன்னீங்க. கிருஷ்ணராஜசாகர். எங்க தாத்தா ஆந்திராவில் அணைக்கட்டு மேலாண்மை துறையில் அதிகாரியா இருந்தவர். அதனால எனக்கு இந்த பேரை வச்சிருக்கார் போல. நல்ல வேளை அவர் வனத்துறையில வேலை பார்க்கல. இல்லாட்டி முதுமலை கீர்காடுன்னு எதையாவது போகிற போக்கில் வச்சுட்டு போயிருப்பார். கிருஷ்ணா அலுப்பாய் சொல்ல அவனை முந்திக் கொண்டு அஸ்வத்தாமன் பெரிதாய் சிரித்தார். ஓ மை காட், நிஜமா உங்க தாத்தாவுடைய நீர்மை பற்றி பாராட்டணும் தான். நானும் என்னுடைய பெண்களுக்கு ஆறுகளின் பெயரைத்தான் வச்சிருக்கேன். அதனால உங்க பெயரையும் அதை வச்ச தாத்தாவையும் ரொம்ப பிடிச்சிருக்கு இயல்பாக சொன்னார். இயல்பா பேசுறீங்க சார், ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விருப்பம் இருந்தா சொல்லுங்க. சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஆளெல்லாம் இல்லை சார். அப்பா இல்லை, அம்மா, நான், தங்கை, அவ்வளவுதான். சின்ன குடும்பம். ஓரளவு வாழ்வாதார பிரச்சனை இல்லை. அப்பா தாசில்தாரா இருந்தவர். தாத்தா பத்தி ஏற்கனவே இன்ட்ரோ தந்துட்டேன். சின்மயா நகர்ல வீடு. தன்னை பற்றி சுருங்க சொல்லி முடிக்கவும் பாரி வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. என்ன பாரி, ஜின்னா சாரிகிட்ட பேசுனீங்களா? புன்னகை முகத்தோடு அஸ்வத்தாமன் கேட்க விரைப்பாய் முகத்தை வைத்து கொண்டு பாரி சொன்னார்.
நம்பலாம்னு சொல்லிட்டார் சார். இவர்கிட்டயே டீட்டெயிலை கொடுத்துட்டு போக சொல்றார் என்றார் எங்கேயோ வெறித்து பார்த்து கொண்டே. சார், இன்னும் உங்க பிஏ என்னை நம்பலைன்னு நினைக்கிறேன். நான் இனி என்னதான் செய்யட்டும்? அது சரி, அப்படி என்ன டாக்குமெண்ட் சார் அதெல்லாம்? கிருஷ்ணா பரிதாபமாக கேட்க அஸ்வத்தாமன் எழுந்து வந்து தோளில் தட்டி சிரித்தார். அப்படி எந்த பிரம்மச்சுவடியும் இல்லை, இதெல்லாம் ஒரு டாக்ஸ் டீட்டெயில் கொடுத்தப்ப விட்டு போன தகவல்கள், அவ்வளவுதான். பாரி தந்த சில உரைகளை கிருஷ்ணாவிடம் தர அதை வாங்கி ஒரு ஜிப்லாக் கவரில் வைத்து டிராவில் வைத்து பூட்டினான். நம்பிக்கையா போயிட்டு வாங்க சார், நான் இதையெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டேன். பாரியை பார்த்து கேலியாய் சொல்ல அவர் விருட்டனை எழுந்து வெளியே போனார். அஸ்வத்தாமனும் எழுந்து வெளியில் வந்து மரத்தடியில் நிற்க அலைபேசியுடன் கிருஷ்ணா காரிடரில் யாரிடமோ பேசத் தொடங்கி இருந்தான். இமைக்காமல் பார்த்து கொண்டே இருந்தார். காரை திருப்பிக் கொண்டு பக்கத்தில் வந்து நின்ற பாரி அவருடைய பார்வை பதிந்து இருக்கும் இடத்தை பார்த்தவர் கண்களில் சின்ன கிண்டல் மிக லேசாய் குனிந்தபடி கேட்டார். சாருக்கு பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. பேசாம நீங்களே ஒரு படத்தை தயாரிச்சு பையனை கதாநாயகனா போட்டுட வேண்டியது தானே? பையனும் நல்லாத்தான் முகவெட்டா இருக்கா. திரும்பி பார்த்து விஷமமாய் புன்னகைத்தபடி காரில் ஏறிக்கொண்டார். அந்த தெரு முனையை தாண்டியும் முகத்தில் முத்து முத்தாய் அந்த புன்னகை தேங்கி இருந்தது. சார், என்ன யோசனை? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீர் சொன்னதுதான் பாரி. அப்ப முடிவே பண்ணிட்டீங்களா அந்த பையனை புக் பண்ண? புக் பண்ணலாம்னு தோணுது. கதாநாயகனா இல்லை, என் வீட்டு மருமகனா. உன் பேர் சொல்லாசைதான், உள்ளம் உருகாசைதான், உயிரில் கரையாசைதான், ஆசைதான். சின்மயா நகர் அம்சமாயிருந்தது அந்த தனி வில்லா. பெருசாய் அரண்மனை சௌகரியங்கள் எல்லாம் இல்லை. ஆனால் நேர்த்தியும் கீர்த்தியுமாக இருந்தது அந்த தனி வீடு. ஆலை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ தேன் என்கிற மாதிரி. பெருசா தோட்டத்துக்கு இடமில்லை என்பதால் மெயின் கேட்டுக்கு வெளியே போகன் வில்லா மட்டும் ஆறுதலாக நின்றது. பெரிய கேட்டில் ஒரே ஒரு காருக்கு மட்டும் இடம் இருந்தது. அதுவும் தலையணைக்கு உரை திணித்த மாதிரி கணக்காயிருக்கும். கீழே இருந்த நெருக்கடியை மாடியில் போன்சாய் வைத்து தணித்து கொண்டிருந்தார்கள். சுலக்ஷனா உப்புமாவை கிளறிக்கொண்டே பெருத்த யோசனையில் இருக்க சமையலறையை எட்டி பார்த்த வித்யா அம்மாவை விசித்திரமாய் பார்த்தாள். மா, இன்னும் அந்த செத்துப்போன உப்மாவை எவ்வளவு கிண்டனும்? எனக்கு காலேஜுக்கு நேரமாகுதுமா என்றாள் எரிச்சலாக. ரொம்ப முக்கியம். எதுமா? நீ காலேஜ் போறதுதான். அப்ப சரி விடு, எனக்கு மாப்பிள்ளைய பாரு. அட, படிக்காட்டி உடனே கல்யாணமாக்கும். வீட்டில இருந்து கூட மாட எனக்கு ஒத்தாசனை செய்ய மாட்டீங்களோ? சுலக்ஷனா கேலி செய்ய சமையல் மேடையில் ஏறி அமர்ந்து கொண்டு உப்மாவை எட்டி பார்த்தவள் கேலியாய் சிரித்தாள். எது, இந்த உப்மாவை கிண்ட உங்களுக்கு ஒத்தாசனை வேற பண்ணணுமாக்கும்? இந்த வேலையைத்தான் செய்யணும்னா அதை நான் என் புருஷன் வீட்டிலேயே போய் செய்துக்கிறேன். கழுவி வைத்திருந்த கேரட்டை எடுத்து கடித்து கொண்டே சாவதானமாய் சொன்ன மகளை அயர்ச்சியாய் பார்த்தாள். இப்படியெல்லாம் தன்னை பெற்றவர்களிடம் பேச முடிந்திருக்குமா என்ன? காலம் சிந்தனையில் மட்டுமல்ல, பெண்களின் சில்மிஷங்களிலும் அழகான தாக்கத்தை ஏற்படுத்தித்தான் தந்திருக்கிறது. அந்த வளர்ச்சி உண்மையில் ரசிக்க தகுந்ததாய்த்தான் இருக்கிறது. மா, டிஃபன் ரெடியா? கிருஷ்ணாவின் குரல் கேட்டு நினைவு களைந்தவள் கடாயுடன் ஹாலுக்கு நகர கிருஷ்ணா அதை பார்த்து வெகுண்டு போய் தலையில் அடித்து கொண்டான். மா, என்னது இது? இதை ஒரு கிண்ணத்துல மாத்தி எடுத்துட்டு வரக்கூடாதா? கிருஷ்ணா பாபு, கிண்ணத்துல போட்டு கொண்டு வந்தாலும் கிண்ணத்தோடவா முழுங்க போறோம்? அம்மாக்கு வயசாச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க பாபு. அம்மாக்கும் 46 வயசாச்சு. போய் போய் 50 நடக்குது. பின்னால் இருந்து வித்யா கூச்சலிட சுலோச்சனா திரும்பி மகளை முறைக்க கிருஷ்ணா தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டான். இது என்ன வீடா, சர்க்கஸ் கூடாரமா? அவன் எழுந்து கொண்டு அவ்விடத்தை விட்டு நகர முற்பட சுலக்ஷனா கைகளை பற்றி கொண்டாள் அழுத்தமாக. கிருஷ்ணா பாபு, எதுக்கு கோவிச்சுக்கிற? காலையில வெளியில போனால் 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வர ராத்திரி ஆயிடுது. முழுக்க வெட்டு வெட்டுன்னு உட்காந்துட்டு இருக்க. அதான் நீங்க இருக்கிற நிமிஷத்துல உற்சாகமா என்னை வச்சுக்கிறேன் என்ற அம்மாவின் முகத்தை ஒற்றை கையால் தாங்கி செல்லமாய் அன்பு செய்தான். அந்த நிமிஷம் கோடி மின்னல் அந்த தாய் வயிற்றில் வெட்டியது. எனக்கு எங்க அம்மாவை தெரியும். எதுக்கு இந்த விளக்கம்? வேலை செய்ய கஷ்டமா இருந்தா ஒரு ஆள் போட்டுக்கலாம் இல்ல? நமக்கு ஒன்றும் அவ்வளவு பண கஷ்டம் இல்லையேம்மா. இப்போ உங்க பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சாச்சு. அதெல்லாம் விடு கிருஷ்ணா பாபு. நான் யோசிச்சுட்டு இருந்த விஷயமே வேற. தேவேந்திரன் ஃபோன் பண்றாருடா. இந்திரலோகத்துல இருந்தா?
என்றான் சிரிக்காமல். நீ மட்டும் கேலி பண்ணலாமோ? பண்ணல, சொல்லுங்க. தரகர் இப்போ அதுக்கு வேற பேர் ஆயிடுச்சு. என்னவோ முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னார். என்னவா இருக்கும்னு காலையில இருந்து தலையை பிச்சுக்குது. அம்மா விஷயத்தை சொல்லும் முன் இருந்த சுவாரஸ்யம் கூட சொல்லி முடித்த போது கிருஷ்ணாவுக்கு சுத்தமாக இல்லாது போயிருக்க சாப்பாட்டை முடித்து கொண்டு எழுந்து கொண்டான். கிருஷ்ணா பாபு, என்ன சாப்பிடாம எழுந்துட்ட? அந்த 4 வாய் உப்மாவும் ஏதோ சுவாரஸ்யமா சொல்ல போறீங்கன்னு நம்பி சாப்பிட்டது. அந்த உப்மாவும் அதை நீங்க பரிமாறிய டேபிள் மேனர்ஸும் ஐயையோ அப்படியே அள்ளுது. மா, யாரோ தேவேந்திரனோ இந்திரனோ வரதா சொன்னீங்களே, அவரையா வந்து அவரையாவது வந்து ஒழுங்கா கவனிங்க. சிரித்து கொண்டே நகர்ந்த மகனை ரசித்து கொண்டே நின்றாள் சுலக்ஷனா. 12 முறை அடித்து ஓய்ந்திருந்தது சுவர் கடிகாரம். இன்னும் கூட பெண்டுலம் ஊசலாடும் கடிகாரம் தான் இருந்தது. திரிவேணி சங்கமத்தை பார்த்துவிட்டு வரும்போது அலகாபாத்தில் இருந்த மாமனார் வாங்கி கொண்டு வந்தது. அவர் உடம்பு அழிந்தே 1/4 நூற்றாண்டுக்கு மேல் ஆகிறது. கடிகாரம் மட்டும் அவருடைய நினைவாய் காலத்துக்கும் மணியடித்து கொண்டிருக்கிறது. ஏர் கூலரை அவர் புறமாக திருப்பிவிட்டு தாளித்த மோரை கொண்டு வந்து வைத்துவிட்டு சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் சுலக்ஷனா. வழுக்கையும் மூப்புமாக இருந்தார் என்றாலும் நல்ல செழித்த முகத்தோடு இருந்தார். என்ன தெரியுதா? இவ்வளவு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கீங்களே, தெரியாம போகுமா? அம்மாக்கு நகைச்சுவை உணர்வு அதிகம் போல இருக்கு. சிரிச்சு ருசிச்சு கழிச்சு ரசிச்சதை தவிர என்னத்தை பெருசா கொண்டு போக போறோம்? நாம் எல்லாம் இங்க அனுபவ பாத்தியப்பட்டவர்கள் மட்டும்தானே. மென்மையாய் சொன்னபோது நிஜமாகவே பிடித்திருந்தது தேவேந்திரனுக்கு. நேரடியாகவே விஷயத்துக்கு வர்றேன். உங்கள் மாமனார் காலத்தில் இருந்தே எனக்கு உங்கள் குடும்பத்தோட பழக்கம் இருந்தது. பிறகு விட்டு போச்சு. 2 நாள் முன்ன திடீர்னு நடிகர் அஸ்வத்தாமன் வீட்டில் இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. எனக்கு அவரை தனிப்பட்ட பழக்கம் இல்லைனாலும் அவருடைய பிஏ பாரியுடைய தங்கைக்கு நான் தான் வரன் பார்த்து முடிச்சது. நல்ல விஷயம்தான். என்னை கூப்பிட்டு அஸ்வத்தாமன் உங்கள் குடும்பத்தை பற்றி விசாரிச்சுட்டு அவருடைய பொண்ணை உங்கள் பையனுக்கு தர பிரியப்படுறதா சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. சொல்லிவிட்டு சுலக்ஷனா முகத்தை பார்க்க சுலக்ஷனாவின் கண்களில் ஆச்சரியமும் குழப்பமும் ஒன்றாக உற்பத்தியாகி இருந்தது. அவர் கிருஷ்ணா பாபுவை எங்க பார்த்தாரு? எனக்கு தலையும் புரியல, காலும் புரியல. அதெல்லாம் உங்களை நேரில் பார்க்கும்போது பேசிக்கிறதா சொன்னார். இதில் பொண்ணோட ஜாதகம் இருக்கு. அவருக்கு இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லையாம். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பொருத்தம் பார்த்துக்கலாமாம். அதில் அவருக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லையாம். நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். சமூகத்தில் அந்தஸ்து உள்ள ஆள், சினிமாக்காரன் தான், ஆனாலும் கண்ணியமானவர்னு பேரெடுத்திருக்காரு. அது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதனால் பொருத்தம் பார்த்து சட்டு புட்டுன்னு முடிங்க. அதுதான் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. அப்போ நான் வரட்டுமா என்று எழுந்து கொண்டவர் 2 எட்டு போய்விட்டு திரும்பி வந்தார். அடுத்த முறை வரும்போது இதே மோரை கொடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திட்டமாக உப்பு போட்டு கொடுங்க. நீங்கள் போட்டிருந்த உப்புக்கு நான் 3 நாள் பத்திய சாப்பாடு சாப்பிட்டாத்தான் கொஞ்சமாவது டேலி ஆகும் என்று விட்டு போனவரை முறைத்து கொண்டே நின்றாள். இரவு வீடு திரும்பிய மகனிடம் விஷயத்தை சொல்ல அவன் தாடையை நீவிக்கொண்டு யோசனையாய் பார்த்தான். என்னம்மா திடீர்னு சரியா வருமா? எல்லாம் வரும் கிருஷ்ணா பாபு. முதல் படியில் கால் வைக்கும் போதே கடைசி படியை ஏன் சிந்திக்க? படிப்படியாக போகலாம். முதல்ல பெண் பார்க்க வர்றதா தகவல் அனுப்புவோம். பொண்ணு பிடிச்சிருந்தா பிறகு யோசிக்கலாம். அம்மா சொல்லிவிட்டு இறங்கி போக மொட்டை மாடியின் தரையில் மல்லாந்து கொண்டான். கொஞ்சம் விசித்திரமாக இருந்தது நெஞ்சகத்துக்கு. கல்யாணம் என்ற வார்த்தை நிஜத்தில் ஏகாந்தம்தான். ஒரு பந்தளவு குளிர்காற்றை விழுங்கியது போல் மூச்செல்லாம் குளிர்ச்சியாயிருந்தது. தேவையே இல்லாமல் வானத்தை பார்த்து புன்னகித்து கொண்டு படுத்திருந்தான். என் பொண்ணுங்க பேரும் அடைகள் பேர்தான் என்று அஸ்வத்தாமன் சொன்னது நினைவில் வந்தது. என்ன பேராக இருக்கும்? பவானி சாகர், நாகார்ஜுன சாகர், வைகை, பாலாறு, பொன்னியாறு, அத்தனை நதிகளின் பெயர்களும் அவன் நெஞ்சகத்தில் காதலாய் பெருக்கெடுத்து பிரவாகிக்க தொடங்கி இருந்தது. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அது ஒரு ஞாயிறு பின்மாலை. உறவுகள் யாருக்கும் பெரிதாய் சொல்லவில்லை. உதவியாளர் பாரி மட்டும் உடன் இருந்தார். கிருஷ்ணா அம்மா தங்கையுடன் பெண் பார்க்க வந்திருந்தான். இன்னும் கூட ஆச்சரியம் விலகாமல் தான் இருந்தான் கிருஷ்ணா. விசாலமான ஆளை புதைக்கும் சோஃபாவில் அமர்ந்திருந்தான். சாளரங்கள் வழியே தேனாய் வீசிய தென்றல் இதயத்திற்குள்
தெம்மாங்கு பாடிக்கொண்டிருந்தது. பெண் பார்க்கும் படலத்தின் எந்த சம்பிரதாயங்களும் இல்லை. அலங்கரித்து வசீகரிக்கும் எந்த முஸ்தீப்பிலும் கபினி ஈடுபட்டிருக்கவில்லை. லெமன் எல்லோ நிறத்தில் பிரிண்டட் சுடிதார் அணிந்திருந்தாள். முடியை அழகாக பின்னலிட்டிருந்தாள். இமிட்டேஷன் நகைகள், அவ்வளவுதான். அந்த பாந்தமே நிறைய பிடித்திருந்தது கிருஷ்ணாவிற்கு. ஒரு ஆணை அலங்கரித்து வசீகரிக்க வேண்டிய எந்த அவசியமும் பெண்ணிற்கு இருக்க வேண்டியதில்லை. அதுவும் முன்பின் அறிமுகமில்லாத நபரை கவனம் ஈர்க்க வேண்டிய தேவை இல்லை. முதல் பார்வையிலேயே அந்த குணம் கிருஷ்ணாவை ஈர்த்துத்தான் விட்டது. பலகாரங்கள் வந்தபோது பேசி முடித்த பிறகுதான் கை நனைப்போம் என்ற எந்த சம்பிரதாயங்களும் இல்லாமல் இயல்பாக மூவரும் டீயும் பிஸ்கட்டும் எடுத்து கொண்டது கொஞ்சம் வியப்பாக இருந்தது அஸ்வத்தாமனுக்கு. அவர் புருவத் தூக்கலை புரிந்து கொண்ட சுலக்ஷனா சிரித்து கொண்டே சொன்னார். சம்பிரதாயங்களை கடைபிடிக்கிறது நல்லதுதான். ஆனா பத்தாம் பசலித்தனமா அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இதை எங்க மாமனார் அடிக்கடி சொல்வாரு. சம்பந்தம் பேசினாத்தான் கை நனைக்கணும்னு என்ன இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஒரு டம்ளர் டீயை பரிமாறிக்கிறதால என்ன கெட்டு போயிட போகுது? விருந்தாடல்ல எந்த பாதகமும் இல்லை. உறவு ஏற்படாட்டி இதால நமக்குள்ள பகையா விளைஞ்சிட போகுது. அதனால எந்த தப்பும் இல்லை. சுலக்ஷனா இயல்பாக சொல்ல அந்த நேர்மையான பேச்சு நிறையவே பிடித்தது அஸ்வத்தாமனுக்கு. மா, ஒரு டீ குடிக்க மாமனார் மாமியாரை எல்லாம் இழுத்து செமினார் எடுக்கிறையேம்மா? வித்யா காதை கடிக்க என்ன என்பது போல் அஸ்வத்தாமன் நிமிர்ந்து பார்த்தார். அது வேறொன்னும் இல்லை சார். ஒரு டம்ளர் டீக்கு நான் லெக்சர் கொடுக்கறனா என்று சொல்லிவிட்டு பக்கவாட்டில் திரும்பி மகளை கேலியாய் பார்க்க அவர்களின் இயல்பான முகங்கள் பேச்சுக்கள் பிடித்தது அஸ்வத்தாமனுக்கு. ஒப்பனை முகமூடி அணிந்து கற்பனையில் மட்டும் சில கதாபாத்திரங்களை சந்தித்து நிஜமான மனிதர்களின் போலி தரிசனங்களை மட்டுமே கண்ட அவரால் இது போன்ற இயல்பான மனிதர்களின் உலகம் நிறையவே பிடித்திருந்தது. வெளிப்படையா பேசுறீங்க என்றால் சாவித்ரி மனம் கனிந்து. இதில் என்னமா இருக்கு? போலியா இருந்தா கனமா எதையோ சுமந்த மாதிரியே இருக்கணும். அது சரி, சம்பந்தப்பட்ட 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அஸ்வத்தாமனை பார்க்க அவர் சாவித்திரியிடம் திரும்பினார். மாடி வராண்டாவின் வளைவு அரைவட்ட வடிவில் இருந்தது. கொத்து கொத்தாய் மணி பிளான்ட் கீழே இறங்கி கொண்டிருந்தது. செந்நிற ரெட் ஆக்சைடு தரை பளீரென மின்னிக் கொண்டிருந்தது. நான் கிருஷ்ணா என்றான் சுவரில் சாய்ந்து கைகளை கட்டி கொண்டு. அப்பா சொன்னார், நான் கபினி. அதையும் உங்க அப்பாவே சொன்னாரு. சிரிக்காமல் கிருஷ்ணா சொன்னதும் பளிச்சென்று சிரித்து விட்டாள் கபினி. சிரிக்கும் போது பக்கவாட்டில் இருந்த தெத்துப்பல் இன்னும் அழகை கூட்டியது. மனசிற்குள் குறித்து கொண்டான். ஏதாவது சாப்பிட்றீங்களா? அதான் கீழேயே சாப்பிட்டமே. நோ ஃபார்மாலிட்டிஸ். என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தா கேளுங்க, சொல்கிறேன். எனக்கு உங்ககிட்ட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இது என்கொயரி மாதிரிலாம் இல்லை. சின்ன சின்ன ஆச்சரியங்கள். கேளுங்க. பொதுவாக நடிகரோட வாரிசுன்னா சினிமாவுக்குத்தான் வரணும்னு ஒரு தலை விதி ஆகி போச்சு. உங்கள் அப்பா பல வருஷமா சினிமாவில் இருக்காரு. நீங்களும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. அப்படி இருந்தும் ஏன் சினிமாவுக்கு போகலை? நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க என்ற போது வார்த்தையில் பிரத்யேகமாய் தந்த அழுத்தத்தில் அவன் தன்னுடைய விருப்பத்தையும் பதித்து விட்டு போகிறான் என்று அறிந்த போது கபினி அனிச்சையாய் சிவந்தாள். அப்படி ஏதும் கட்டாயம் இல்லை. அப்பா எங்க 2 பேரையும் சுய சிந்தனையோட தான் வளர்த்தார். நம் கண் முன்னால இருக்கிற உலகத்தை சுட்டி காட்டி இது நல்லது இது கெட்டதுன்னு புரிய வச்சாரே தவிர இதைத்தான் தேர்ந்தெடுக்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. அந்த சுதந்திரம் எங்களை சரியான வழிக்கு செலுத்துச்சு. சின்ன வயசுல அப்பா ஷூட்டிங் கூட்டிட்டு போவார். அந்த அட்மாஸ்பியர், அங்க பெண்களுக்கு அளிக்கப்பட்ட மரியாதை, அநீதி எல்லாம் எங்களுக்கு தன்னால புரிஞ்சது. அதனால எங்க 2 பேருக்குமே சினிமாவில் ஆர்வம் இல்லாம போயிடுச்சு. மீண்டும் அழகாய் சிரித்தாள். பிரில்லியன்ட். 2வது கேள்வி. இல்லை சந்தேகம். நல்ல சூழ்நிலையில இருக்கீங்க. ஆனா ஏன் வேலைக்கு போறீங்க? எங்க அப்பா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அது அவருடைய அடையாளம். ஆனால் நான் ஒரு கிளினிக்கல் டயட்டீஷியன். அதான் என்னுடைய அடையாளம். அப்படித்தான் இருக்கணும்னு அப்பா சொல்வார். தோள்களை குலுக்கி கொண்டான். சின்ன சின்ன மஞ்சள் நிற பூக்கள் காற்றுக்கு கட்டுப்பட்டு இவர்களை ஆசிர்வதித்தது. சட்டையில் ஒட்டிய பூக்களை கொய்து எறிந்தபடி நிமிர்ந்து நின்றான். எனக்கு வேற எதுவும் பிரத்யேகமா உங்களை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கல. உங்களுக்கு ஏதாவது கேட்கணுமா? அவசரமாய்.
தலையை இடவலமாய் அசைக்க அந்த வேகத்தில் கொஞ்சம் பெரிதாய் சிரித்து விட்டான். ஏன் இத்தனை வேகமா வேண்டாம்னு சொல்றீங்க? சும்மா தெரிஞ்சுக்கங்க, தப்பில்ல. எந்த கோணத்துல என்னை உங்க அப்பாவுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. நானும் பிரில்லியன். நானும் பெல்ஜியத்துல சோதிச்சு பார்த்து பார்த்து சோர்ந்து போயிட்டேன். செய்ய முடிச்சிட்டேன். இப்போதைக்கு கால் ஊன்றிட்டு இருக்கேன். ரொம்ப கலாட்டாவான குடும்பம். மற்றபடி எனக்கு அறிமுகப்படுத்திக்க எந்த பிரத்யேகமும் இல்லை. பொன்முறுவலுடன் கேட்டவள் நாசுக்காய் மணிக்கட்டை திருப்பி பார்க்க புரிந்தது. போகலாமா என்றபடி அவளிடம் கேட்டபடி படிக்கட்டில் தாவி இறங்கி சென்று விட்டான். அவனைப் போல வேகமாக எல்லாம் கம்பினியால் பாதையை கடக்க இயலவில்லை. மிடறு மிடராய் உள் இறங்கும் தித்திப்பு மதுரம் போல் மெல்ல மெல்ல அவனுடனான பேச்சை சிந்தித்தபடி படிக்கட்டில் நிதானமாக இறங்கி வந்தாள். அதன் பிறகு 3-4 நிமிட சம்பிரதாய பேச்சிற்கு பிறகு எழுந்து கொண்டார்கள். வீட்டில் கலந்து பேசிட்டு முடிவு சொல்லுங்க. எந்த ஒப்பனையும் இல்லை, நாங்க இவ்வளவுதான். சுலக்ஷனா கை கூப்பி கொண்டார். நீங்களும் கலந்து பேசுங்க என்றார் அஸ்வத்தாமன். அட, நாங்க கலந்து பேச ஆரம்பிச்சா அது கை கலப்பில் போய் முடிஞ்சிடும். பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதை கேட்கவே வேணாம். அவன் முக குறிப்பே எனக்கு புரியும். சுலக்ஷனா அடுத்த விற்றில் அஸ்வத்தாமன் பெரிதாய் சிரித்து விட்டார். நீங்க சினிமாவில் இருந்திருந்தா இந்நேரம் சரளாக்கா மாதிரி பெரிய நகைச்சுவை நடிகையாக இருப்பீங்க. டைமிங் அழகா ஒர்க் அவுட் ஆகுது. அஸ்வத்தாமன் கூற்றுக்கு வளைந்து நெளிந்து வெட்கப்பட அம்மாவை பிள்ளைகள் இருவரும் முறைத்தே வெறுப்பேற்ற அங்கிருந்து கிளம்பி வீடு வரும் வரைக்கும் அம்மா திருசங்கு போல நடுத்தூக்கில் தொங்கிக் கொண்டே வந்தாள். ஏன் பிள்ளைங்களா, சப்போஸ் அந்த அஸ்வத்தாமன் மகளையே நம்ம கிருஷ்ணா பாபு கட்டி பை சான்ஸ் எனக்கு அவர் மூலமாக ஏதாவது சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சு நான் கலைக்கு சேவை செய்கிற வாய்ப்பு கிடைச்சா பிள்ளைங்களா என்னை தடுக்க மாட்டீங்க தானே? கண்களை மூடிக்கொண்டு சுலக்ஷனா கேட்க அத்தனையும் கேட்டபடி வந்த டிரைவர் அதிர்ச்சியில் வண்டியை பிரேக் அடித்திருந்தான். காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓடவிட்டேன். மணல் எடுத்து வீடு கட்டி மழை நீரில் நனைய விட்டேன். அழகான வெண்புறாவின் இறகை போல் தடவ தடவ மென்மையை கக்கியது காலங்கள். எதிர்பார்ப்பும் பேராசையும் இல்லாத மனிதனின் காலங்கள் அவ்வளவு அழகானவை. கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்பையும் அவன் சந்தோஷமாகவும் சௌகரியமாகவும் மாற்றிக்கொள்கிறான். குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு மனைவியுடன் வந்திருந்தார் அஸ்வத்தாமன். யாரும் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருக்க கூலிங் கிளாஸ் அணிந்து மப்ளர் சுற்றியிருந்தார். மாஸ்கே பாதி முகத்தை விழுங்கி இருந்தது. கல் படிக்கட்டில் இருவரும் அமர்ந்திருக்க சாவித்ரி மனிதர்களை வியப்பாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். என்ன சாவித்ரி, அத்தனை பார்வை? எத்தனை மனிதர்களுக்கு தேவை இருக்கு உலகத்துல? இத்தனை படியேறி வந்து விண்ணப்பம் வச்சுட்டு போறாங்களே. அர்ச்சனை தேங்காயை படியில் மோதி சில்லாக்கி சின்ன துண்டை கணவருக்கு நீட்டிக்கொண்டே சொன்னார். அதையே இப்படி யோசிக்க கூடாது. இத்தனை பேரோட நம்பிக்கையான பிரார்த்தனை நிறைவேறி இருக்கு. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்காங்கன்னு அஸ்வத்தாமன் சொன்ன போது சாவித்திரியின் கண்கள் படபடத்து கொண்டது. இருக்கும் இருக்கும். நான் சொன்னதை விட நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருக்கு. அப்படி இருந்தா நல்லதுதான். எப்பவும் உங்களோட பார்வையும் கோணமும் வேறதான். நான் ஒன்று கேட்கட்டுமா? கேட்கறதுன்னு ஆச்சு, அதில் எதுக்கு கஞ்சத்தனம்? 1000 கேளு என்றார் புன்னகையுடன். 1000ம் 2000ம் கேட்குற நிலையிலையா என்ன நீங்கள் வச்சிருக்கீங்க? எங்கள் அம்மாச்சி தான் சொல்லும், வேணுங்கிறது விடியாலாயும் போதுங்கிற பொழுதோடையும்ல எனக்கு வந்து நிற்கிறது. ஒரு மனுஷனுக்கு என்னங்க பெருசாக தேவை இருக்க போகுது நிறைவை தர? கல்வெட்டில் செதுக்க வேண்டிய வார்த்தைகள். மனைவியின் கைகளை பிடித்து கொண்டார். அப்புறம் என்ன கேட்கணும்? கபிமா கல்யாணத்தை பற்றி. திடீர்னு ஒரு பையனை ஆடிட்டர் ஆஃபீஸில் பார்த்துட்டு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க. அது எவ்வளவு தூரம் சரியா வரும்? அம்மாவின் கடமையை அந்த நிமிஷம் உணர முடிந்தது. சாவித்திரியின் கைகளை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்து கொண்டார். ஒரு புறாவை கைகளுக்குள் பொத்தி வைத்து கொண்டது போல் இருந்தது, மெத்து மெத்தன. அப்படி பொறுப்பில்லாமையா முடிவு செய்திருப்பேன்னு நினைக்கிற? பையனை பார்த்தது மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு உணர்வு வந்தது. அதுக்கப்புறம் ஜின்னா கிட்ட விசாரிச்சேன். ரொம்பவும் திறமையான பையன், நல்ல குடும்பம்னு சொன்னார். அத்தோட விட்டனா பாரியை அனுப்பி பையன் படித்த காலேஜ் நண்பர்கள் வட்டம் ஒரு இடமும் விட்டு வைக்கல. ஒரு இடத்துல கூட பையனை பற்றின அபிப்பிராயம் சின்னதாக கூட பிசகி வரல. ஒரு மாப்பிள்ளைக்கு இதை விட என்ன தகுதி வேணும்? அவரின் அலசலில் பிரமித்து போய் அமர்ந்திருந்தாள் சாவித்ரி.
ஆனா இன்னும் வசதி வாய்ப்பான இடம் அமையுமே நம்ம பொண்ணுக்கு என்ற மனைவியை கை உயர்த்தி தடுத்தார். எதுக்கு வசதியும் வாய்ப்பும்? அவங்களும் நல்ல நிலையில தான் இருக்காங்க. வசதிங்கிறது பிரம்மாண்டம் இல்லை, அது பேர் ஆனந்தம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம உட்கார்ந்து கடமைக்கு சாப்பிட்ற விருந்தை விட கூட்டமா உட்கார்ந்து சாப்பிட்ற நிலாச்சோறு பெரும் சந்தோஷமானது. நல்ல இடம்ங்கிறது பெரிய பணக்கார இடம் இல்லை. இப்பதான் இந்த பேச்சு ஆரம்பமாகி இருக்கு. கபினிக்கு இதுல விருப்பம் இருக்குன்னு நல்லாவே தெரியுது. எல்லாம் நல்லபடி நடக்கட்டும். மறுபடியும் இந்த முருகனை வந்து தரிசித்துட்டு போகலாம். இருவரும் படி இறங்க தொடங்கி இருந்தார்கள். உங்க தங்கை ஜானகி விஷயத்தை கேள்விப்பட்டா பெரிய பிரச்சனை பண்ணுவா. பிரகாஷுக்கு கபினியை முடிக்கிற ஆசையில இருக்கா? காரில் ஏறிக்கொள்ள வண்டி வேகம் எடுத்தது. அது ஆசை இல்லை, பேராசை. இன்னும் சொல்ல போனா தகாத ஆசை. பிரகாஷுக்கு சினிமாவில் நடிக்கணும், அதுக்கு எனக்கு மருமகன் ஆகணும். ஆனா என் மருமகனுக்கு இது தகுதி இல்லை. படிச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போக சொல்லி எத்தனை சொல்லி இருப்போம். அதெல்லாம் கேட்டானா? கெடா மறைப்பில் புல்லை திங்கிற ஆசையில் அப்பாவோட பிஸ்னஸில் ஒட்டிக்கிட்டு அடையாளம் இல்லாமல் தெரியறான். வந்து பேசினா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியும். நீ எதையும் யோசிக்காத. வெயிலை குடைந்து அனல் காற்றை கதக்கி கொண்டே வண்டி வீடு வந்து சேர்ந்திருந்தது. இவர்களுக்கு முன்னே வந்து பாரி காத்து கொண்டிருந்தான். சார், கொஞ்சம் தனியா பேசணும். பாரி பவ்யமாய் சொல்ல சாவித்திரியின் முகம் இருளத் தொடங்கியதை கவனித்த அஸ்வத்தாமன் கனத்த குரலில் சொன்னார். எதுவா இருந்தாலும் இங்கேயே பேசு பாரி. பொம்பளைங்க முன்னாடி ரகசியம் பேசுறதை விட மோசமான விஷயம் ரகசியம் பேச போறதா பேசிக்கிறது. இந்நேரத்துல லட்சம் யோசனை அங்கு உண்டாகி இருக்கும். அவர் சிரித்தபடி சொல்லி அந்த சூழலை இலகுவாக்கினார். என்ன வம்பு கிழிக்காட்டி உங்களுக்கு பொழுது போகாது. சாவித்ரி சிரித்து கொண்டே நகர்ந்தார். அது உங்களுக்கு விஷயம் வந்துச்சான்னு தெரியல. கணேசமூர்த்தி தற்கொலை பண்ணிக்கிட்டார். சட்டென்ற இதழ்களில் உறைந்து கிடந்த புன்னகை உலர்ந்து உதிர்ந்தது. என்ன? வீணா பிலிம்ஸ் கணேசமூர்த்தியா? என்னாச்சு? கேள்விகள் ஈரம் இல்லாமல் வந்து விழுந்தது. அவரின் பதட்டத்தை அறிந்து வேகமாய் தண்ணீருடன் வந்து நின்றாள் சாவித்ரி. ஆமா சார், கடன் தொல்லையாம். கொரோனா சமயத்துல வட்டிக்கு வாங்கின காசை கட்ட முடியல. மீட்டர் வட்டி, ஸ்பீடு வட்டின்னு எகிரிட்டே போயிருக்கு. ஷூட்டிங் நடத்த முடியல. அரசாங்கத்தோட கட்டுப்பாடு அதிகம். அப்படியே நடத்தினாலும் ஸ்பாட்ல யார் மூலமாவது கொரோனா பரவி மூச்சு முட்ட வச்சிருக்கு. எவ்வளவுதான் சமாளிப்பார்? கடைசியில தூக்கில தொங்கிட்டாரு. பாரி பேசிக்கொண்டே போனார். எதையும் கேட்கிற நிலையில் இல்லாமல் அப்படியே சோஃபாவில் சரிய பதறிக்கொண்டு ஓடி வந்தார்கள் பாரியும் சாவித்திரியும். முகத்தில் நீர் தெளித்து பெடஸ்டல் ஃபேனை அவரை நோக்கி நகர்த்தி சட்டை பட்டன்களை தளர்த்தி ஆஸ்வாசப்படுத்திய போதுதான் கொஞ்சமாய் இமைகளை பிரித்து பார்த்தார். என்னாச்சுங்க? எதுவும் இல்லை சாவித்ரி, லேசா தலை சுத்திடுச்சு. போய் சூடா காஃபி கொண்டு வா. ஏன்? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தீங்க, இப்ப என்னாச்சு திடீர்னு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கபினிக்கு போனை போட்டு வர சொல்லட்டுமா? படபடத்த மனைவியை கவலையாக பார்த்தார். முதல்ல யாரையும் தேடாம பிரச்சனைகளை சந்திக்கவும் பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கவும் கத்துக்க சாவித்ரி. எனக்கு உன்ன நினைச்சாத்தான் இப்பெல்லாம் கவலையா இருக்கு. முதல்ல எனக்கும் பாரிக்கும் காஃபி கொண்டு வா. மனைவியை உள்ளே அனுப்பி வைத்தவர் சோஃபாவில் சரிந்து கண்கள் நிலை குத்தி அமர்ந்து கொண்டார். சார், நீங்க அவர் கையில காசு தந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு என்னன்னு தெரியாது. தொகை பெருசா சார் என்றார் சன்னமான குரலில். நிமிர்ந்து பார்த்தவர் நெற்றியெல்லாம் வியர்வை பூத்திருந்தது. தொகை சிறுசா பெருசாங்கிறது இல்ல பிரச்சனை, அது என்னுடைய உழைப்பு. நான் ஒன்றும் பெரிய கதாநாயக நடிகன் இல்லை, கேரக்டர் ஆர்டிஸ்ட். அதில் வர்ற சொற்ப வரும்படியில் இத்தனை எழுந்து நின்னேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய சுய கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மட்டும்தான். எந்த இடத்திலும் என்னையும் என் உணர்ச்சிகளையும் தவற விடாததால நான் எதையுமே இழக்கல. அதனால தான் என்னால் இந்த அளவு உயர முடிஞ்சது. என் வீட்டுக்கு தெரியாம நான் இது வரைக்கும் எந்த காரியமும் செய்ததில்லை. அவளுக்கு புரியுதோ புரியலையோ அத்தனையும் ஒரு வார்த்தை காதல போட்டுட்டு தான் செய்வேன். ஆனா இந்த முறை எதுவுமே சொல்லாம ஒரு பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணிட்டு காத்திருந்த. அதுவும் எனக்கு கணேசமூர்த்தி மேல் இருந்த நல்லெண்ணத்தில் மட்டுமே தரப்பட்டது. இப்ப நான் இதை பத்தி யார்கிட்ட பேசுறது? அதுவும் இந்த நேரத்துல? மொத்தமாக குழப்பம் வந்து மோத கண்களை அழுந்த மூடிக்கொண்டார். உள்ளுக்குள் புயல் வீச தொடங்கி இருந்தது. பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம். இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம், பணம், பணம்.
கணேசமூர்த்தி கொஞ்சம் பழுத்த அனுபவசாலிதான். அந்த வா வரிசை இயக்குனரிடம் வரிசையாக பல படங்களில் உதவியாளராக இருந்திருக்கிறார். இப்போது சினிமாக்களின் பிரம்மாண்டத்தின் முன்னே படம் எடுத்து ஆட இயலாமல் மெல்ல மெல்ல சினிமாவின் தகிடு தத்தத்தில் காணாமல் போனவர். மழிக்கப்படாத தாடியும் அழுக்கேறிய ஜீன்ஸும் அவரை நல்ல தரமான சினிமா சிந்தனையாளன் என்று காட்டியது. தோளில் கிடந்த நறுக்கிய டர்க்கி டவல், அவர் ஓடி ஆடிய வேகம் என்று அத்தனையும் அவரை அக்மார்க் சினிமாக்காரன் என்று சொல்லாமல் சொன்னது. மனைவி மட்டும்தான், பிள்ளைகள் இல்லை. சாலி கிராமத்தில் வீடு. அஸ்வத்தாமனுக்கு அத்தனை நெருக்கமெல்லாம் இல்லை என்றாலும் அடிக்கடி கண்ணில் கடந்து போய்கொண்டிருந்தவர் ஒரு ஷூட்டில் பார்த்துவிட்டு பக்கத்தில் வந்து விசாரித்தார். சார், மலையமாருதம் சீரியல்ல அத்தனை அழகா நடிச்சிருக்கீங்க. இப்ப இருக்கிற நடிகர்கள் உங்ககிட்ட பிச்சை வாங்கணும். அந்த கண் அசைவிலேயே உங்க ஃபேமிலியை கட்டுப்படுத்தி வச்சிருப்பீங்க பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் நடிப்பு. முதல் பாராட்டு அவரிடமிருந்து வந்தபோது கண்கள் கரிக்க கரிக்க கை குவித்து ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு அடிக்கடி பாராட்டும் நட்பும் கிடைக்க ஆரம்பித்திருந்தது. மெல்லிய நீர்மேல் படர்ந்த பாசி படலமாய் அடி ஆழம் தெரியாத நட்பு. அந்த நட்பில் தான் ஒரு நாள் வந்து கேட்டார். அஸ்வத் சார், டால்பின் டிவியில் பிரைம் டைம் நமக்கு அலாட் பண்ணி தரதா சொல்லி இருக்காங்க. ஒரு சீரியல் தயாரிக்கலாமா சேர்ந்து? முதன்முறை கேள்வி வந்தபோது அத்தனை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை அஸ்வத்தாமன். ஆனால் அடுத்தடுத்து சீரியல்களை பற்றி அவருக்கு கிடைத்த தகவல்களும் அது ஒரு பணம் காய்ச்சி மரம் என்ற உண்மையும் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய ஆசையும் என்று எல்லாம் சேர்த்து அஸ்வத்தாமனை அசைத்து பார்த்தது. மெட்டி ஒலி மாதிரி வயசான கேரக்டராக இருந்தாலும் அப்பா கேரக்டருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு சார். அதுவும் நீங்க பண்ணா அள்ளிக்கும். உங்களை வச்சுத்தான் அந்த கதையை மூளைக்குள்ள நெட்டுரு போட்டு வச்சிருக்கேன். நீங்க தயாரிக்க சம்மதிச்சு அடுத்து என்னன்னு யோசிக்கலாம். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார் கணேசமூர்த்தி. இனிஷியல் அமௌண்ட் மட்டும் போட்டா போதும் சார். ஒரு மாசம் ஷூட்டிங் செலவு இத்தியாதி மட்டும்தான் கையை கடிக்கும். பிறகு நாம லோன் அப்ளை பண்ணிக்கலாம். 2 பிரேக்குக்கு 18 விளம்பரம் வரும். டிஆர்பி கூட கூட நமக்கான டீலிங்கும் கூடும். ஆசை வார்த்தைகள் மரத்தில் இருந்து இலையாய் உதிர்ந்தது. பணத்திற்காக இல்லாவிட்டாலும் தன்னுடன் பயணித்த சக நடிகர்கள் பலர் அடுத்த கட்டத்துக்கு நகர தான் இன்னும் அப்பா வேஷங்களுக்காக மட்டும் காத்திருப்பது அயற்சியாய் இருக்க மிக மெதுவாய் அவருடைய தலை அசைய தொடங்கியது. முதல் தவணையாக 75 லட்சத்தை கணேசமூர்த்தியிடம் தந்துவிட்டு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து வாங்கி கொண்டார்தான். இதை கொண்டு சீரியலுக்கான வேலைகளை துவக்க சொல்லி காத்திருக்க கணேசமூர்த்தி வேகமாய் ஆரம்பித்து பிறகு மெல்ல மெல்ல அத்தனை ஆர்வத்தையும் காற்றில் கரைய விட்டு இருந்தார். பார்க்கும் நேரமெல்லாம் அஸ்வத்தாமன் அது குறித்து விசாரிக்க ஆரம்பிக்க மெல்ல மெல்ல கணேசமூர்த்தி அஸ்வத்தாமன் கண்களை விட்டு தன்னை காப்பாற்றி கொள்ள ஆரம்பித்தார். இதெல்லாம் இயல்பில் அமைதியான அஸ்வத்தாமனுக்கு புரியவே 1 மாதத்துக்கு மேல் ஆகிவிட்டது. மெல்ல மெல்ல கணேசமூர்த்தியை பற்றி விசாரிக்க ஆரம்பித்திருந்தார். அவர் நல்ல மனுஷன்தான், ஆனாலும் பணம் உடை உள்ள ஆள். அவரை நம்பி எதுக்கு சார் கொடுத்தீங்க? இந்த காசு எங்கேயும் போகாது. அதே நேரம் உங்க கையிலையும் சாதாரணமா வந்து சேர்ந்திடாது. பழுக்க கம்பியை காய்ச்சி அதை குளிர்ந்த நீரில் சொருகியது போல் நல்ல விஷயமும் கெட்ட விஷயமும் என்று சேர்ந்தே விதைத்தார்கள். 75 லட்சம் என்றால் சாதாரண தொகை அல்லவே. எழுதி வாங்கி வைத்திருந்தாலும் எதுவுமே இல்லாதவனிடம் எதை பெற்று எதை விடுக்க? கொஞ்சமாய் தடுமாறி போனாலும் தன் நிதானத்தை இழக்கவில்லை. மெல்ல மெல்ல கணேசமூர்த்தியின் வீட்டை தேடி கண்டுபிடித்து போய் நிற்க அங்கே கண்ட காட்சியில் இன்னும் உருக்குலைந்து போனார் அஸ்வத்தாமன். ஹவுசிங் போர்டில் A கிளாஸ் வீடு. பெரிதாய் கணிக்கக்கூடிய வகையில் பொருட்கள் இல்லை. நேற்றைய ஸ்காட்சின் மிச்சத்தை கண்களில் தேக்கி இருந்தார் கணேசமூர்த்தி. அமிழ்ந்து இறங்கிய லுங்கியை இழுத்து பிடித்து கொண்டு வந்து கதவை திறந்தவர் அஸ்வத்தாமனை பார்த்து கண்களை இடுக்கி பார்த்தவர் அடுத்த நொடி ஓவென அழ ஆரம்பித்தார். நெடுஞ்சான் கிடையாய் அஸ்வத்தாமன் காலில் விழ, இந்த மன்னிப்பு அந்த லட்சத்துக்கு ஈடாகுமா என்ன? கணேசமூர்த்தி, கண்ட்ரோல் யோர் செல்ஃப். என்ன நடந்தது சொல்லுங்க. கை தாங்கலாய் அழைத்து வந்து பிரம்பு நாற்காலியில் அமர வைத்தார். நம்பி கால் வச்ச இடத்திலெல்லாம் நம்பிக்கையை இழந்துட்டேன் அஸ்வத்தாமன் சார். சொல்ல தெரியல அந்த வழியை. உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. ஏமாத்தவும் மாட்டேன். உங்களை மட்டுமில்லை, யாரையும் ஏமாத்த மாட்டேன். எப்படியும் 2 மாசத்துல பணத்தை வட்டியோட தந்துடுறேன். கை கூப்பினார்.
சீரியல் எடுக்கிறது என்னாச்சு? அதுக்காகத்தானே பணத்தை வாங்கிட்டு போனீங்க. அது அப்படியே தான் இருக்கு. எந்த நேரமும் அதை கைவிட மாட்டேன். என்ன, அதுக்கான கால அவகாசம் இன்னும் அதிகமாயிடுச்சு என்றவர் எழுந்து வந்து கைகளை பற்றி கொண்டார். அந்த ஸ்பரிசத்தில் மிதமிஞ்சிய குழப்பம் மிகுந்திருந்தது. அவருடைய கைகளை தன்னுடைய கைகளால் அழுத்தி நம்பிக்கையும் உறுதியும் தந்தார். அந்த அழுத்தத்தை உணர்ந்த கணேசமூர்த்தி தன்னை மறந்து விசும்பி அழ மெல்ல அவருடைய முதுகை நீவி தந்தார் அஸ்வத்தாமன். அழாதீங்க கணேசன். திறமையானவங்க முயற்சி கண்டிப்பா ஒரு நாள் பலன் தரும். தோல்விகள் போர்வை மாதிரி. விடியல் வரும்போது அதை உதறிட்டு நாமே வெளிப்படுவோம். பெரிய தொகை தந்திருக்கீங்க, கொஞ்சம் கூட கோபப்படாம. எப்படி என்றார் கண்ணீர் மல்க. அதற்குள் கணேசமூர்த்தியின் மனைவி குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து வைத்துவிட்டு போனாள். கை புண்ணுக்கு கண்ணாடி எதுக்கு? 75 லட்சத்தை அனுபவிக்கிறவன் வீடு மாதிரி இது இல்லை. அதை விட அதிகமா எங்கேயோ களவு தந்தவன் வீடு மாதிரி இருக்கு. எல்லாம் சரியாகும் கணேசமூர்த்தி. நானும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. இந்த தொகை கூட அதிகம்தான் என்னுடைய சக்திக்கு. ஆனா நீங்க படுற கஷ்டத்துக்கும் நீங்க பண்ற முயற்சிக்கும் முன்னாடி நான் படுறது எல்லாம் எதுவுமே இல்லை. கொஞ்சம் பொறுத்துக்கிறேன். ஆனா அந்த எல்லையை நீட்டிக்காம நீங்க தான் பார்த்துக்கணும். எழுந்து கொண்டார். கைகளை கூப்பி 1000 முறை தகுமானம் சொல்லி அனுப்பி வைத்தார் கணேசமூர்த்தி. எப்படியும் 1 மாதத்திற்குள் பணத்தை புரட்டி தந்து விடுவதாக சொன்னார். கடனை அடைக்க மேலே கடன் வாங்குவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை சினிமா துறையை பொறுத்தவரை. அதனாலேயே கணேசமூர்த்தி கேட்ட கால அவகாசமும் பெருசாய் தெரியவில்லை அஸ்வத்தாமனுக்கு. எண்ணி 15ஆம் நாள் கணேசமூர்த்தியின் தற்கொலை செய்தி வந்து கதவு தட்டி விதியை முட்டியது. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கன்னம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். பைக்கை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு நிழல் தூவிய பாதையில் நடக்க ஆரம்பித்தான் கிருஷ்ணா. மருத்துவமனையின் பிரத்யேக மனமும் பரபரப்பும் துளி கூட குறையாமல் இருந்தது. ஆம்புலன்ஸ் சத்தம் அடிக்கடி காதை பதம் பார்த்து கொண்டிருந்தது. மிகப்பெரிய மருத்துவமனை என்று சுத்தமும் படாட்டோபமும் பறைசாற்றியது. அதற்கேற்ற ஃபீஸும் வரும் என்பதில் ஐயமில்லை. ஜின்னா சார் இருந்த அறையை விசாரித்து கொண்டு லிப்டில் ஏறி மேலே சென்றான். அறை கதவு திறந்திருக்க ஜின்னா கட்டிலில் ஓய்ந்து போய் படுத்திருக்க எதிரில் நின்ற பெண்மணி தலையில் மழுங்க முக்காடிட்டிருந்தார். கையில் தஸ்பிக் மணி தன்னால் உருண்டு கொண்டிருந்தது. அவர்களுக்கு முதுகு காட்டிக்கொண்டு நின்ற பெண் இளஞ்சிவப்பில் காட்டன் புடவை உடுத்தியிருந்தாள். தலையை தூக்கி கொண்டையிட்டு அழகாய் கிளிப் செய்திருந்தாள். கிருஷ்ணா ஒன்றும் பெரிதாய் சாமுத்திரிகா லட்சணம் தெரிந்தவனெல்லாம் இல்லைதான். முடியை வைத்து முகத்தை நிர்ணயிக்கும் பெரிய ஆளெல்லாம் இல்லை. ஆனால் அந்த முது தோற்றமே அவனால் முன்புறத்தை கற்பனை செய்ய போதுமானதாக இருந்தது. இந்த மருத்துவமனைதானா? லேசாய் மூளை கேள்வி கேட்க இதயம் வேகமாய் துடித்து அதை ஆமோதித்தது. நிறைய ஃப்ளூயிட் எடுத்துக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இது அத்தனை எளிமையான நிலை இல்லை. உடம்புல இருக்கிற நீர் முழுக்க முழுக்க வத்தி போயிருக்கு. அத்தோட மட்டுமில்ல, எலும்புகளிலும் தேவையான நீர் இல்லாம போயிருக்கு. இதெல்லாம் நீங்க கவனத்துல எடுத்துக்க வேண்டிய விஷயம். உப்பு அதிகமா எடுத்துக்க கூடாது. 3 நாளைக்கு சிட்ரிக் பழங்களை அவாய்ட் பண்ணணும். பால், ஹார்லிக்ஸ் மாதிரி புரோட்டீன், கால்சியம் இருக்கிற சாப்பாடு எடுத்துக்க வேண்டாம். நான் உங்களுக்கான டயட் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதை மட்டும் எடுத்துக்கங்க. கிட்னியில கொஞ்சமா ப்ராப்ளம் இருக்கிறதால எக்காரணம் கொண்டும் உப்பு 7 கிராமுக்கு அதிகமா சேர்த்துக்க கூடாது. வரிசையாய் அவள் சொல்லிக்கொண்டே போக கைகளை கட்டி கொண்டு கதவில் சாய்ந்து கேட்டு கொண்டிருந்தான். கையில் இருந்த அட்டையில் இருந்த சார்ஜ் சீட்டில் எதையோ எழுதி சின்னதாய் கையெழுத்திட்டு கிளிப்பில் மாட்டி திரும்பியவள் பின்புறமாக இருந்து தன்னை முழுதாய் படம் எடுத்து கொண்டு இருந்தவனை பார்த்து கண்கள் பட்டாம்பூச்சியாய் விரித்தாள். அட, நீங்களா என்றாள். வியப்பை உள்ளேயே பூட்டி வைத்து கொள்ள இயலாமல் வெளித்தள்ள அதிராமல் புருவம் உயர்த்தி சிரித்தான் கிருஷ்ணா. அடே, நீங்களான்னு கேட்காத வரைக்கும் சந்தோஷம். அது சரி, இங்கதான் ஒர்க் பண்றீங்களா? உள்ள வந்ததும் தான் ஞாபகம் வந்தது என்றான் இயல்பாக. அப்போ என்னை பார்க்க வரலையா என்று கேட்டுவிட்டு வேகமாய் உதடு கடித்து வார்த்தைகளுக்கு அணை போட்டாலும் அதற்கு முன்னே அது அட்சர சுத்தமாய் வந்து வெளியில் விழுந்து தொலைத்திருந்தது. கிருஷ்ணாவின் முகத்தில் சிரிப்போடு சேர்த்து சிகப்பும் படர மெல்ல தலையசைத்து சிரித்தான். ஜின்னா சார் என்னோட பாஸ். அவரை பார்க்கத்தான் வந்தேன்.
ஆனா இங்க தான் நீங்க இருக்கீங்கன்னு ஞாபகம் வந்ததும் உங்களையும் பார்த்துட்டு தான் போகணும்னு நினைச்சேன் என்றான். எப்பா ஜூனியர், நீ பார்க்க வந்தது என்னைன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் தான் தப்பா நினைக்கிறேனா? ஜின்னா ஒற்றை கையால் தலையை தாங்கிக் கொண்டே படுத்தபடி கேட்க இருவரும் சட்டென்று திரும்பி பார்த்தார்கள். நான் கிளம்புறேன் சொல்லிவிட்டு கபினி நகர கிருஷ்ணா உள்ளே நுழைய ஜின்னா சார் மனைவி முகமன் சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியில் நகர்ந்தார். என்ன சார் இது, இப்படி வந்து படுத்துட்டீங்க? நானா எப்படி சமாளிக்க? ஒழுங்கா தண்ணி குடிங்கன்னா கேட்குறீங்களா? அதான் டீஹைட்ரேட் ஆகி இருக்கு. பாலி வினைல் நாற்காலியை நகர்த்தி போட்டு அவர் முன்னே அமர அவர் கண்களில் குறும்பு மிதந்தது. டேய் சின்ன பையா, உன்னை நான் அப்படித்தாண்டா நினச்சேன். என்னை விட நீ நல்லா கணக்கு பண்ணுவ போல இருக்கே. அதான் நேர்லேயே பார்த்தனே. இந்த வயசு பையங்களுக்கு மட்டும் ஒரு நினப்பு. என்னவோ இவங்களுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே இளமை சாஸ்வதம்ங்கிற மாதிரி என்று சொல்லி கண்ணடிக்க கிருஷ்ணா தலையில் அடித்து கொண்டான். சார், அது யார் தெரியுதா? நடிகர் அஸ்வத்தாமனோட பொண்ணு. நான் தான் சொன்னனே, நான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்ததா? அந்த பொண்ணு தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஓ, அவர் பொண்ணா இது? முகஜாட நல்லாவே தெரியுது. ரொம்ப அம்சமாக இருக்கு. கிருஷ்ணா, பொண்ணு எந்த யோசனையும் இல்லாமல் சரின்னு சொல்லிடு. ஜின்னா ஆத்மார்த்தமாய் சொல்ல மெல்ல தலையசைத்து சிரித்தான். அதெல்லாம் பிராப்தம் இருந்தா தன்னால நடக்கும். அதை விடுங்க, உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு? கைகளை பிடித்து கொண்டு பக்கத்தில் அமர்ந்து கொண்டான். அரை மணி நேரம் முழுக்க வாழ்க்கையில் இருந்து கைவிட்டு போயிருந்தது. ஜின்னாவின் உடல் நலம் விசாரித்துவிட்டு டாக்டரை சந்தித்து கேட்டறிந்துவிட்டு காரிடர் வந்தான். மனசெல்லாம் கபினியின் நினைவலை அடித்தது. அவளுடைய எண் இல்லை, எங்கிருக்கிறாள் என்று விசாரிக்கவும் இயலவில்லை. லாபியில் நின்று சுற்றமுற்றம் பார்த்து கொண்டிருந்தவனை நோக்கி நீல நிற சீருடை அணிந்த சிப்பந்தி வந்து நின்றாள். ஆடிட்டர் கிருஷ்ணா? எஸ், நீங்க? கபினி மேடம் உங்களை கேன்டீனுக்கு வர சொல்லி அனுப்பியிருக்காங்க. உங்களுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லிவிட்டு நீல சிட்டாய் பறந்தாள். லிப்டில் ஏறி 3வது தளத்திற்கு வந்தான். அன்டைமாக இருந்ததால் கூட்டம் சொற்பமாக இருந்தது. பால்கனியை ஒட்டிய நாற்காலியில் மொபைலை மேலோட்டமாக பார்த்து கொண்டு இவனுடைய வரவிற்காக காத்திருந்தாள் கபினி. எப்படி இருக்கீங்க? பார்வைக்கு முந்திக் கொண்டு வார்த்தைகள் வந்து வருட நாற்காலியில் தன்னை கிடத்தியபடியே கேட்டான். நான் எப்படி இருக்கேனான்னு நீங்க தானே சொல்லணும். நீங்க ஓகே சொன்னாதான் நான் நல்லா இருக்கேன்னு அர்த்தம். நீங்க ரிஜெக்ட் பண்ணினா என் பாடு திண்டாட்டம்தான் என்றான் நாக்கை உருட்டியபடி. ஆஹா, பயங்கர வம்பு பார்ட்டியா இருப்பீங்க போல இருக்கே. எனக்கு அப்படியெல்லாம் பேச வராது. எங்க வீட்டில் அத்தனை பேரும் சாது. என்னை விட என் தங்கச்சி கொஞ்சம் பரவாயில்ல. நோனோ, உங்க தங்கச்சியை விட நீங்க தான் ரொம்ப பரவாயில்ல. சிரிக்காமல் அவன் சொன்னதன் பொருளை புரிந்து கொள்ள ஒரு முழு நிமிஷத்தை எடுத்து கொண்டவள் புரிந்ததும் கோபமாக எழுந்து நின்றாள். நான் கிளம்புறேன். இப்படி ஓட்டினா எனக்கு பதில் பேச வராது. அட, இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நான் விருந்தாளியா? அதுவும் உங்க விருந்தாளியா வந்திருக்க. என்னை உட்கார வச்சுட்டு எழுந்து போனா எப்படி? நீங்க மட்டும் பூடகமா உங்களுடைய விருப்பத்தை சொல்லலாம். பாவப்பட்ட ஆண் பிள்ளை, எனக்கு அந்த உரிமை இல்லையா என்ன? என்றான் கேலியாக. மீண்டும் இடத்தில் அமர்ந்தாலும் முகத்தில் சின்ன கோபம் முற்று பெறாமல் முறுக்கி கொண்டு நிற்க மெல்ல அவளை நோக்கி தலை தாழ்த்தி கொண்டு சொன்னான். கபினி, எங்க வீட்டில் எல்லாருமே இப்படித்தான். பூனைக்குட்டியை தோல்ல போட்ட மாதிரி ஏகாந்தமாத்தான் பேசுவோம். வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான விவசாயம் நம்ம எதிரில் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம எதிரில் உள்ளவங்க முகத்தில் புன்னகையை விதைக்கிறது தான். அந்த வேலையை சலிக்காமல் செய்வோம் நாங்க எல்லாரும். அதுல எங்க அம்மாவை அடிச்சுக்க ஆள் இல்லை. வாவ்! தன்னை மறந்து கைகளை தட்டியவள் சுற்றுமுற்றம் பார்த்துவிட்டு தன்னுடைய உற்சாகத்தை சுருட்டி கொண்டாள். அம்மா எங்களை அப்படித்தான் வளர்த்தாங்க. நாங்களும் அதையே தான் செய்கிறோம். மனசு கஷ்டமா இருந்தால் நம்முடைய நண்பர்களுக்கு முதல்ல நினைவு வர வேண்டியது நம்முடைய பேராத்தான் இருக்கணும். சொல்லி முடித்த போது முன்னை விட அவனை நிரம்ப பிடித்தது. அப்பா ஏதாவது சொன்னாங்களா என்றான் பார்வையை தாழ்த்தி கொண்டு. அவன் கேட்ட அந்த கேள்வியில் டேபிளில் இருந்த தக்காளி சாஸ் அவள் கன்னத்திற்கு இடம் பெயர்ந்திருந்தது. இன்னும் இல்லை. அம்மா ஏதாவது சொன்னாங்களா என்ற பதிலுக்கு கேட்டாள். எங்க, எல்லாரும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்காங்க என்றான் பெருமூச்சு விட்டபடி. ராட்சச டவர் ஃபேன் இவர்கள் தலைக்கு மேல் சுற்றி கொண்டு கேசத்தை கலைத்து விட்டது.
காற்று கலைத்த கார்குழலில் அவள் தேவதையாக தெரிந்தாள். நீங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? மெல்லிய குரலில் கிருஷ்ணா கேட்டபோது குப் என்ற நாணப்பூ பூக்க தலை குனிந்து கொண்டாள். சொல்லணும்தான். அவள் நிறுத்த அடுத்த வார்த்தை அவள் உதிர்க்க இடைவெளி விட்ட 30 வினாடிகள் முழு உலகத்தை மயிலில் சுற்றி வந்து விடலாம் போல இருந்தது கிருஷ்ணாவுக்கு. சொல்லுங்க, வார்த்தையில என்ன வாயில நெய்துட்டா இருக்கீங்க என்றான் படபடப்போடு. நாம சாப்பிட்ட திங்ஸ்க்கு பில் நீங்க கொடுத்திடுங்க. அவள் சிரிக்காமல் முடிக்க ஈரப்பதமே இல்லாத காற்றை போல சப்பென்று போனான். உங்க முன்னாடி உட்கார்ந்த 10 நிமிஷத்துக்குள்ள உங்களோட கலகலப்புல பாதி வந்துடுச்சே. வாழ்நாள் முழுக்க உங்க கூட இருந்தா எத்தனை சந்தோஷமா இருக்கும். அந்த பொதிவான அவளுடைய வார்த்தைகளில் தன்னையே மறந்து அமர்ந்திருந்தான். அப்போ வாழ்நாள் முழுக்க என் கூட இருக்க விரும்புறீங்கன்னு அர்த்தப்படுத்தி கொள்ளலாமா? இருக்கலாம். இதுக்கு மேல வெளிப்படையா என்னால பேச முடியாது. எனக்கு இதுவே ரொம்ப அதிகம். நாம கிளம்பலாம் என்றவள் ஒரு நொடி தாமதித்து, உங்க கண்ணு ரொம்ப வெளுப்பா இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு ஏதோ அனிமிக் கோளாறு இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பீட்ரூட் எடுத்துக்கங்க. தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுங்க என்று தன்னுடைய டயட்டீஷியன் புத்தியை காட்ட, கிருஷ்ணாவின் கவனமோ பீட்ரூட்டை போல் சிவந்திருந்த அவள் அதரத்தையும் காஷ்மீர் ஆப்பிள் போல் கனிந்திருந்த கன்னத்தையும் கனவில் சுவைத்து கொண்டிருந்தது. தலை குலுக்கி கனவை கலைத்து விட்டான். கண்களோடு சேர்ந்து எண்களையும் பரிமாறிக்கொண்டு விலகி சென்றார்கள். மரகத மல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால் கண்களில் ஏன் இந்த நீர் கோலம். சிட்டவுட்டில் அமர்ந்திருந்த மகளின் அருகில் வந்தமர்ந்தார் அஸ்வத்தாமன். முகத்தில் மிதமிஞ்சிய களைப்பிருந்தது. சுவற்றில் சாய்ந்து சாவித்திரி அமர்ந்திருக்க, அவள் மடியில் படுத்துக்கொண்டு முல்லை ஏதேதோ பேசிக்கொண்டே இருக்க மூவரையும் ஆழமாய் பார்த்தார். பெரிதாய் உலகத்தை கற்றுக்கொள்ளவில்லை மூவருமே. அதற்கு ஒரு வகையில் தானும் ஒரு காரணம் என்பது போல் மனசு சொன்னது. சாவித்ரி அதிகம் படிக்காதவள். ஆனாலும் தன்னுடைய நிழலில் நிற்கும் மனைவிக்கு குளிர்ச்சியை தந்தது மட்டுமே கடமை என்று இருந்தது கூட தவறு தானே. என்னப்பா யோசனை? கொஞ்ச நாளாவே நீங்க நல்லா இல்லப்பா என்ற கமினியின் தலையை மென்மையாக கோதி தந்தார். எத்தனை வளர்ந்தாலும் பெற்றவர்களின் கண்களுக்கு பிள்ளைகள் குழந்தைகள் தான். அதுவும் பிள்ளைகளை பொக்கிஷமாக வைத்து காபந்து செய்யும் பெற்றவர்களுக்கு பிள்ளைகளின் உலகமே அவர்களின் மொத்த சந்தோஷம். ஒன்றும் இல்லடா கபினி, வயசாச்சுல்ல என்றார் தலையை வருடிக்கொண்டே. இல்லை இல்லை, எங்க அப்பாவுக்கு வயசே ஆகாது. அப்பாவின் வயிற்றை கட்டி கொண்டு நெஞ்சில் தஞ்சம் புக நிகழ்வாய் பார்த்தார். அம்மாவுடன் வம்பளந்து கொண்டு இருந்த முல்லையின் மூக்கு நுனி செல்லமாய் விடைக்க வேகமாய் எழுந்து வந்து இன்னொரு பக்கம் அப்பாவின் தோளில் சாய்ந்து அணைத்து கொண்டு தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி கொண்டாள். அதான பார்த்தேன். அப்பா வர்ற வரைக்கும் தான் நாங்க எல்லாம். அம்மா என்னைக்கும் ஒப்புக்கு சப்பானி தானே. இதை பாருங்க பொண்ணுங்களா, கடைசி வரைக்கும் நீங்க என் கூடத்தான் இருந்தாகணும். இயல்பாக சொன்ன மனைவியை வியப்பாய் பார்வையை குறுக்கி பார்த்தார். ஒவ்வொரு வார்த்தைகளையும் அளந்து அளந்து யோசித்து யோசித்து பேசும் சாவித்ரி வாயில் இருந்து அவளுடைய கவனத்தை மீறி வந்து விழுந்த வார்த்தைகள் வியப்பை தர விழி அசையாமல் பார்த்து கொண்டிருக்க சட்டென்று சுதாரித்த சாவித்ரி பதட்டமானாள். இப்பெல்லாம் நீங்க அடிக்கடி ஊருக்கு போயிடுறீங்க, ஷூட்டிங் அது இதுன்னு. சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்ச பிறகு ராத்திரி 4 மணி வரைக்கும் கூட ஷூட்டிங் இருக்கு. அதான் சொன்னேன் என்றாள் தவிப்போடு. வீடு சாவித்ரி வார்த்தைகளுக்கு விடு சாவித்ரி, வார்த்தைகளுக்கு இத்தனை வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நேரமும் வார்த்தைகள் விதியை நிர்மாணிக்கிற சக்தி படைச்சதாக ஆயிடுறதில்லை என்றவர் மகள்களிடம் திரும்பி அன்பு செய்ய ஆரம்பித்தார். படிப்பு எப்படி போகுது முல்லை? முடிச்சுட்டு என்ன செய்யறதா உத்தேசம்? பிஜி பிஹெச்டின்னு அப்படியே டெவலப் ஆகணும்பா. வாசல்ல முல்லை அஸ்வத்தாமன்னு நேம் போர்டு, பின்னாடி குறைஞ்சது 7-8 டிகிரிகளாவது போடணும் என்றாள் கண்களை மூடிக்கொண்டு. அதெல்லாம் உன் புருஷன் வீட்டில் போய் படி. அப்பா 2 டிகிரி தான் படிக்க வைப்பாரு. மேற்கொண்டு உனக்கு வேணும்னா உன் வீட்டில் போய் படிச்சுக்கோ. தங்கையின் தலையில் செல்லமாய் தட்ட முல்லை சிலிர்த்து கொண்டு முகம் உயர்த்தி முறைத்தாள். போதும் நிறுத்திடி. உனக்கு இன்னும் இந்த வீட்டில் இருக்கிற லைசன்ஸ் கேன்சல் ஆக போகுது.
அதான் அப்பா அந்த கிருஷ்ணா நதியை பிடிச்சிட்டு வந்துட்டாரே என்று சிரிக்க கவினியின் முகம் சிவந்து போனதை அஸ்வத்தாமன் கவனிக்க தவறவில்லை. பா, கிருஷ்ணா ஒரு வாரம் முன்ன எங்க ஹாஸ்பிட்டல் வந்திருந்தாருப்பா. கபினி மெதுவாக சொல்ல முல்லை துள்ளி குதித்து தள்ளி அமர்ந்து அக்காவை முறைக்க அவள் புறமாய் திரும்பாமல் அமர்ந்திருந்தவள் முகவாயை பற்றி தன் புறமாக இழுத்தாள். என்னடி, என்கிட்ட சொல்லாம லவ்ஸ் விட்டுட்டு இருக்கையா? சொல்லுடி சொல்லுடி, எனக்கு லவ் ஸ்டோரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கொன்னுடுவேன் பார்த்துக்க அப்பா முன்னாடி என்றவள் அப்பாவின் புறமாக திரும்பினாள். அவர் வந்தாருப்பா, ஆனா என்னை பார்க்கலாம் இல்லப்பா. அவரோட பாஸ் ஜென்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இருந்தார். அவரை பார்க்க வந்தப்போ எதேச்சையா சந்திச்சோம். உங்களை ரொம்ப விசாரிச்சாரு. அப்புறம் என்றவள் நிறுத்தி கொண்டாள். விரல்களின் நகங்கள் நீளம் இழந்திருந்தது. என்னடா? நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டோம்ப்பா. ஆனா பெருசா எதுவும் பேசிக்கல. வெறும் குட் மார்னிங் குட் நைட் மட்டும்தான். மென்மையாய் சொன்ன மகளை பார்த்தபோது தொண்டையை அடைத்தது. கண்களை மூடி சுவற்றில் சாய்ந்து கொண்டார். சி, இவ்வளவுதானா? இதுக்குத்தான் இந்த பில்டப்பா? நான் கூட ரொம்ப எதிர்பார்த்தேன் என்ற தங்கையின் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தாள். மானசீகமாய் இறைவனை மனக்கண்ணில் வேண்டினார். நன்றியும் மன்றாடலுமாய் கண்களுக்குள் தத்தளித்த உணர்வுகளுக்கு பெயர் தெரியவில்லை. இத்தனை நேர்மையான உண்மையான வெள்ளந்தியான உறவுகளை தந்து அந்த உறவுகளுடனான அன்பை காலத்துக்கும் கடவுள் நீடித்து தர வேண்டும் என்று விண்ணப்பித்து கொண்டார். எதுவும் முடிவாகிறதுக்குள்ள எல்லைக்குள்ள நின்னா தப்பில்லைம்மா. அடுத்தடுத்து பேச்சை வேகமா நடத்த முடியாம அப்பா சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டேன். எல்லாம் சீக்கிரம் சரியாகும்னு நம்புறேன் என்றவரை 3 பெண்களும் அதிர்ந்து போய் பார்த்தார்கள். என்னாச்சுப்பா, எதுவும் பயப்படுற மாதிரியா? அப்படிலாம் இல்லம்மா, இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். நாம உயிர்ப்பா இருக்கிற நிமிஷம் வரைக்கும் நமக்கு எதிரா எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து போராடலாம். நீங்க அதையெல்லாம் யோசிக்க வேண்டாம். மகள்களின் தோள்களை மென்மையாக தட்டி தந்தார். யோசனை விரிந்து விண்ணை தொட்டது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. ஈசியாரை தாண்டி இருந்தது அந்த நட்சத்திர ஹோட்டல். மெல்லிய சங்கிலி போல் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து கொண்டிருந்தன. பல்சரை ஓரமாக நிறுத்திவிட்டு உள்ளே நுழைந்த கிருஷ்ணா தன்னுடைய முகத்தை நிமிர்ந்து பார்க்க ரிசப்ஷனை ஒட்டி உள்ளே விரிந்த பாரின் கதவை எதேச்சையாக யாரோ திறக்க உள்ளே அமர்ந்திருந்த அஸ்வத்தாமனை பார்த்து கண்களை அகலத் திறந்தான். அதற்குள் தன்னால் மூடிக்கொண்ட தான் இயங்கி கதவை பார்த்து சின்னதாய் பெருமூச்சு விட்டபடி பார்க்க வந்திருந்த கிளையண்டின் அறையை நோக்கி விரைந்தான். அவர் ஒரு தொழில்துறை பிரபலம். சுத்தமாக 3/4 மணி நேரத்தை செலவு செய்து தகவல்களை பெற்றுக்கொண்டு அவர் அளித்த பென் டிரைவையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து கீழே வந்தான். ரிசப்ஷன் பெண் சிகப்பாய் சிரித்து செயற்கையாய் நட்பாடினாள். இவனை தொடர்ந்து வந்த அத்தனை பேருக்கும் அதே சிரிப்பு, விலக்கி விற்ற சிரிப்பு. கீழே வந்தவன் ஏதோ யோசனையாய் உள்ளிருந்த பாரை திரும்பி பார்க்க அவனுக்கு தேவையோ என்று சிப்பந்தி எழுந்து ஓடி வந்தான். சார் ப்ளீஸ். நத்திங். நடிகர் அஸ்வத்தாமன் உள்ளதா இருக்காருன்னு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னா போதும். நான் அவரை சந்திக்கணும். ஆனா அங்க இல்லை, நான் இங்க இருக்கேன் என்றவன் சாக்லேட் வண்ண போர்வை போர்த்தி இருந்த சோஃபாவில் அமர்ந்து எதிரில் இருந்த ஆங்கில நாளிதழை எடுத்து விரித்து கொண்டு அமர்ந்து விட்டான். சுத்தமான பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதராக மட்டுமே யோசித்த அஸ்வத்தாமனுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது என்பதை மனதை உலுக்க அவர் வாழும் துறைக்கு இதெல்லாம் இல்லாமல் இருப்பதுதான் ஆச்சரியம் என்றும் எண்ணிக்கொண்டான். அவர் உள்ளதா இருக்கிறார் என்று பேரர் வந்து உறுதி செய்துவிட்டு போக நேரத்தை விரயமாக்கி கொண்டே அமர்ந்திருந்தான். 20 நிமிட கரைசலில் அவர் கொஞ்சமாய் தள்ளாட்டத்துடன் வெளியில் வந்தார். சோஃபாவில் அமர்ந்திருந்தவனை பார்த்ததும் லேசாய் பதட்டமானாலும் முகத்தில் இருந்த வசீகர புன்னகை துளி கூட மாறாமல் அருகில் சென்றவர் மென்மையாய் சிரிக்க எழுந்து நின்றான் கிருஷ்ணா. ஐ எம் சாரி என்றார் சின்ன வருத்தத்துடன். கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஆனாலும் உங்களுடைய துறையில் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால்தான் அதிசயம். அப்படிலாம் இல்லை. இந்த வாசனை கூட பிடிக்காத மனிதன்தான் நான். மிதமிஞ்சி அழுத்தத்தில் எனக்கு நானே போட்டுக்கிற தற்காலிக நிவாரணி இது. அதுக்காக இதை நியாயப்படுத்தலை என்றவரின் கண்களை உற்று பார்த்தான்.
பெரிய வலியும் தடுமாற்றமும் இருப்பதை உணர முடிந்தது. இருவரும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் வெளியில் நடந்தார்கள். இவரை பார்த்ததும் டிரைவர் எழுந்து வந்தான். கிருஷ்ணா, எதுல வந்தீங்க? பைக்ல சார், ஒரு கிளையண்ட்டை பார்க்க வந்தேன். என் கூட கார்ல வாங்களேன், பைக்கை நம்ம டிரைவரை எடுத்துட்டு வந்து வீட்டில் விட சொல்றேன். தலையசைத்தான். இடத்தை சொல்லி சாவியை நீட்ட வாங்கி கொண்டு பைக்கை நோக்கி டிரைவர் நகர அஸ்வத்தாமனுக்கு தற்காலிக கார் ஓட்டியானான் கிருஷ்ணன். கிருஷ்ணா, என்னை பற்றி தப்பாக யோசிக்கலையே? இல்லை சார், ஆனால் இந்த பழக்கத்தால் உங்களுடைய உடல்நிலை பாதிக்கக்கூடாதுன்னு கவலைப்படுறேன் என்றான் ஆத்மார்த்தமாக. சினிமாங்கிறது ஒரு கண்ணாடி மாளிகை, பளபளப்புக்கு பஞ்சம் இருக்காது. அதே நேரம் நம்முடைய நிழலுக்கு கூட ஒரு பிரைவசி கிடைக்காது. ஒரு கட்டத்துக்கு மேலே பொது வெளியில் உயிரோட நம்மை நாமே அடக்கம் பண்ணிய ஒரு வித அலுப்பு வந்துடும். நானும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. எனக்கு நிம்மதியாக இயல்பாக எந்த இடத்துக்கும் போய் வர்ற சுதந்திரம் இல்லை. இது முழுக்க முழுக்க நம்முடைய சுதந்திரத்தை வித்திட்டு வாங்குற மாயப்புகழ். அதனால தான் என்னுடைய பெண்களை இந்த வெள்ளை நிழல் தீண்டாமல் இருக்கணும்னு நான் தள்ளியே வளர்த்தேன். அவங்க விருப்பமான வாழ்க்கைக்கு நான் அனுமதிச்சாலும் ஒரு தகப்பனா இந்த சினிமா அவங்க விருப்பமாக இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். இங்கே எத்தனை அழகு இருக்கோ அதுக்கு சமமான ஆபத்தும் இருக்கு. அது என்னை மாதிரி மனிதர்களுக்குத்தான் தெரியும். மகள்கள் என்றதும் அனிச்சையாய் கபினியின் முகம் பூத்து கொண்டது மனச்செடியில். ஈசிஆரில் கார் வழுக்கி கொண்டிருந்தது. சீட்டில் சாய்ந்து காரின் நெற்றையை பார்த்து கொண்டிருந்தார். சிந்தனைகள் தாறுமாறாய் முகத்தில் கோடு போட்டிருந்தன. பாதையில் ஒரு கண்ணும் பயணத்தில் ஒரு கண்ணுமாயிருந்தான் கிருஷ்ணா. ஏதாவது பிரச்சனையா சார்? என்கிட்ட பகிர்ந்துக்க கூடியதுன்னா சொல்லுங்க சார் என்றான் தன்மையாக. திரும்பி பார்த்து மென்மையாக சிரித்தார். தோள்களை குலுக்கி கொண்டார். ஒருத்தரை பார்க்கும்போது நம்முடைய உள் உணர்வு சில சமிச்சைகள் செய்யும். உங்களை பார்க்கும்போது என்னுடைய மனசு அதைத்தான் செய்தது. நீங்க கபினிக்கு சரியாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு தோளில் தட்ட பக்கவாட்டில் திரும்பி சிரித்து கொண்டான். இப்போ அந்த உள் உணர்வு தப்பா தோணுதா சார்? இல்லை, இன்னும் ஆணிவேரா மனசுக்குள்ள படருது. பெண்கள் பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. என்னதான் அவங்க சொந்த காலில் நிற்கிறதுல பெருமிதப்பட்டாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது வைரத்தை புள்ளியா வச்சு வாசல்ல கோலம் போடுறதுக்கு சமம். ஒரு பொண்ணை படிக்க வைக்கிறது, வேலைக்கு அனுப்புறது மட்டும் இல்லை, அவங்களுக்கான எதிர்காலம் ஒரு பொறுப்பான துணையை ஏற்படுத்தி தரணும். அவளையும் அவள் சார்ந்த குடும்பத்தையும் பாதுகாக்கிற மனுஷனா இருக்கணும். படிப்பும் படாட்டோபமும் வசதியும் மட்டுமல்ல ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கை. நல்ல துணை வேணும். உங்களை பார்த்த நிமிஷம் எனக்குள்ள நீங்க என் பொண்ணுக்கும் என் குடும்பத்துக்கும் அப்படி ஒரு மனுஷனா இருப்பீங்கன்னு ஒரு விதை விழுந்துச்சு. ஆனால் அதை எப்போ விருட்சம் ஆக்கிக்கிறதுன்னு தெரியல. நீங்க கணக்காளர், அந்த பாஷையில சொல்லவா? எனக்கு சிலரை சரியா கணக்கிட தெரியாம போச்சு, அல்லது நான் போட்டது தப்பு கணக்கா போயிடுச்சு என்றவர் எதிர் சாரியில் கரைந்த வாகனங்களை பார்த்து கொண்டே பேச ஆரம்பித்தார். கணேசமூர்த்திக்கு பணம் கொடுத்து அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை சொல்லி முடிக்க கிருஷ்ணா பெருமூச்சு விட்டபடி திரும்பி பார்த்தான். தொகை பெருசுதான் சார், அவங்க வீட்டில் பேச முடியாதா? இது நம்பிக்கை அடிப்படையில் தந்த தொகை தவிர சீரியல் எடுக்கிறதா போட்ட அக்ரிமெண்ட்ல மட்டும் நான் கொடுத்த தொகை பற்றி மென்ஷன் பண்ணி இருக்கு. கணேசமூர்த்திக்கு குழந்தைகள் இல்லை, மனைவியும் ரொம்ப படித்த ஆள் மாதிரி தெரியல. உலக அனுபவம் இல்லாத அப்பாவியாத்தான் தெரியறாங்க. வீட்டில் மலை போல இருந்த கணேசமூர்த்தியாலேயே சமாளிக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கும் போது பாவம் பாமர பொம்பளை எங்க போவாங்க? வேகத்தை குறைத்துவிட்டு கொஞ்சம் விழிகள் விரித்து கொண்டு அவரை ரசித்தான். என்ன மனிதர் இவர் என்று தோன்றியது. என்னப்பா என்றார் முகம் சிவக்க. இத்தனை இக்கட்டிலும் நெகிழ்வா சிந்திக்கிறார். உங்க குணம் ஆச்சரியமா இருக்கு. பணத்தை கணக்கு பண்ற உத்தியோகத்துல இருக்கேன். நான் பார்த்த மனிதர்கள் அத்தனை பேரும் இந்த வாழ்க்கையை பணம் சம்பாதிக்க மட்டும் ஈடா கொடுக்கறாங்க. ஆனா அந்த பணத்தை கொஞ்சம் தள்ளி வச்சு சிந்திக்கிற ஒரு மனிதரை சந்திச்சதுல எனக்கு அவ்வளவு சந்தோஷம். சிரித்து கொண்டார். பணம் பிரதானம்தான், ஆனால் அது வாழ்க்கையை வழிநடத்த மட்டும்தான். ஆனா மனிதரா வாழ தேவையான மூலாதாரம் பணம் இல்லை, நல்ல செயல்கள், சிறந்த குணம், மனிதாபிமானம். நான் என்ன சேர்த்து வச்சிருக்கேன்னு எப்பவும் நினைக்கவே இல்லை. ஆனால் என்ன செய்யாமல் இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படுறேன். என் மனைவி குழந்தைகளுக்கு ஓரளவு சொத்து சேர்த்து வச்ச நான் அவங்களுக்கு இந்த உலகத்தை இன்னும் அழகாக புரிய வைக்கலைன்னு கவலையாக இருக்குது.
அழுத்தமாக சொன்னார். இடை வெட்டாமல் கேட்டுக்கொண்டே வந்தான். அதிலும் என் மனைவி சாவித்திரி ஒரு பதட்டமான குழந்தை. நான் இல்லாத இடத்தில் எல்கேஜி வகுப்புக்கு முதல் நாள் வர்ற குழந்தை மாதிரி அத்தனை பதட்டமாகிடுவா. பொண்ணுங்க சொந்த காலில் நின்னாலும் இன்னும் பந்தக்கால் உறவுகள் வராததால் அத்தனை பலம் இருக்காது அவங்க கருத்துக்களுக்கு. அவங்களும் உலகத்தை புரிஞ்சுகிட்டது பெருசா இல்லை. இப்பெல்லாம் ஒரு கவலை இதை நினைச்சு மனசுக்குள்ள. ஏன் சார் திடீர்னு இந்த நினைவெல்லாம்? சொல்ல தெரியல. அதுவும் கணேசமூர்த்திக்கு நிகழ்ந்த அகாலத்துக்கு பிறகு உலகத்தின் நிலையாமை மேல ஒரு பயம் வந்துடுச்சு. வெயில் பட்டு உலர்ந்து போற ஈரத்துணி மாதிரி மனித வாழ்க்கை நம்ம கண் முன்னே சருகாகி உலர்ந்துட்டு இருக்கு. போறதும் இருக்கிறதும் நம்ம கையில் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி சிலதை சரி பண்ணணும். நமக்கு பிறகும் நம்ம குடும்பம் தள்ளாடாம கரை சேர்க்கணும். ஒரு நல்ல தகப்பனின் அத்தனை அடையாளமும் அவருடைய கண்களில் தெரிந்தது. இன்னும் நிறைய பேசிக்கொண்டே வந்தார். வீட்டுக்கு வந்து இறக்கிவிட்ட பிறகு எத்தனை வலிந்து உள்ளே அழைத்தும் வர மறுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கீரைக்கார பெண்ணிடம் தளிர் பொன்னாங்கண்ணி கீரையை வாங்கி கொண்டு வாசலில் கிடந்த தமிழ் ஆங்கில நாளிதழ்களை பொறுக்கி கொண்டு உள்ளே வந்தார் சுலக்ஷனா. அப்போதுதான் கீழே இறங்கி வந்திருந்த கிருஷ்ணாவிடம் நிறைய தூக்கம் மிச்சம் இருந்தது. கிருஷ்ணா பாபு, இந்தா இந்த பேப்பரை புடி, அப்புறம் பிரிச்சு படி. தூக்கத்தை இத்தோட முடி, இல்லாட்டா உனக்கு கிடைக்கும் அடி. என் ரைமிங் எப்படி என்ற அம்மாவை செல்லமாய் முறைத்து பேப்பரால் தலையில் தட்டி கொண்டான். இந்த வீட்டுக்கு சின்ன பிள்ளையே தேவையில்லை, எப்பவும் நீங்க போதும் என்றவன் ட்ராக் பேண்டை சரி செய்தபடி டீப்பாயில் கால் நீட்டிக்கொண்டே பேப்பரை பிரித்தான். உள்ளே சென்ற சுலக்ஷனா பால் பாக்கெட்டின் முனை கத்தரித்து வால் பாத்திரத்தில் ஊற்றி லைட்டரை தேடிக்கொண்டிருந்த நிமிஷம் மா கிருஷ்ணாவின் அலறல் கேட்டது. வேகமாய் வெளியில் ஓடி வர விரித்த நாளிதழை கைகளில் பற்றி கொண்டு அப்படியே நின்றிருந்தான் கிருஷ்ணா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.